ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் பர்ன் பிளெஸ்ட் ஸோ ஐ ஆல் ஆப்டிம்ட் அல்டிமேட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல, டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ திரும்பியும் ஒரு நோபல் குடும்பத்தில் வந்து ரீஇன்கார்னேட்டன் ஆகிறான். அதை பேஸ் பண்ணி தான் கதையை போவோம். எந்த ஒரு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் இது மாதிரி தான் வந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த 7th பிரின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியான சாயலில் இருக்கிற ஒரு அனிமே தான் இதுவும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வேற லெவலான சீன்லாம் காத்துட்டு இருக்கு. ஓவர் பவரான ஹீரோ, பத்தாத்துக்கு மேடு, அப்புறம் பொண்ணுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கதையா பாருங்க. முக்கியமா சின்ன பசங்களா தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில சீன்கள் வந்து தப்பா வந்தாலும் வந்துடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டுக்கணும் இல்லையன்றதை தினமும் வந்து செக் பண்ணுங்க. உங்களுடைய படிக்கிற நேரமோ அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யற நேரமோ அந்த ஒரு சமயத்துல வந்து என்னுடைய வீடியோவை பார்க்காதீங்க. நீங்க ரிலாக்ஸா உட்காந்து பொறுமையா பாருங்க. வழக்கம் போல இந்த கேள்வியும் கேட்டுறேன். கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸை தொடர்ச்சியா போடலாமா இல்ல வேணாமன்றதை நீங்க தான் சொல்லணும். சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் நான் எங்க இருக்கேன், இது எங்க அம்மாவா, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, என்னால ஏன் சின்னதா அசைய முடியுது, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்னடா ஸ்டேட்டஸ்ல காமிச்சிட்டு இருக்கு, என்ன லெவல் 1ன்னு காமிக்குது, என்னது எனக்குன்னு பேரே இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்து மேஜஸ்ட்ரி அந்த இடத்துக்கு வருவான். அதான் கிங்கா பார், உன் குழந்தை ஒன்ன மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேஜஸ்ட்ரி. ஆனா அவனுடைய மவுத் வந்து உங்களை மாதிரி தான் இருக்கு. ஹீரோவும் ஷாக்கா வரான். டேய் என்னடா எனக்கு நடந்துச்சு, என்ன வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்னடா சின்ன குழந்தையா இருக்கேன், எனக்கு என்னடா ஆச்சு. மேஜஸ்ட்ரி இவனுக்கான பேர் என்ன நீங்க கொடுக்க போறீங்க? இவன் பேரு நோ ஆர்ஆர்ஆட், இவன் என்னுடைய 13th இம்பீரியல் பிரின்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்பனா இந்த எம்பரருடைய கிங்கோடைய பையனா பிறந்திருக்கானா இப்ப நானு, அப்போ நோபல் ஃபேமிலியில ஒருத்தர நான் மாறிட்டேன். அப்புறம் அவங்க அப்பாவும் சில பல விஷயங்களை வந்து அந்த இடத்துல இவனை பத்தி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கவும் அப்பா அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவர்கிட்ட உடனடியே இவனுடைய ஸ்கில்ஸ் என்னன்றதை நீ ஆராய்ச்சி பண்ணணும். அப்பவே பார்த்தா ஹீரோக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய ஸ்கில்ல ஈல இருந்து பிளஸ் வந்து எஸ் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு வாய பழகுது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பார்த்துட்டு வாய பழகுறாரு. ஹீரோடைய இவங்க கிளான்ல இருக்கிற அந்த வாட்டர் மேஜிக் மட்டும் பார்த்தா டபுள் எஸ் போட்டிருக்கு. என்னது இவன் பிறக்கும் போது இவ்வளவு அதிகமா இருக்கு, அப்ப இவன் பிறந்தப்பவே எல்லாத்தையுமே அவேக்னிங் பண்ணிட்டான். இது வரைக்கும் இந்த வயசுல யாரும் டபுள் எஸ் தொட்டதே கிடையாது. இவன் ரொம்பவும் அதிசயமான ஒரு குழந்தை. அந்த ஒரு சமயத்துல எனக்கு அதிகப்படியான பவர்ஸோட ஒரு பவர்ஃபுல்லான கிளான்ல பிறந்து என்னுடைய புதிய லைஃப் ஆரம்பிச்சது, அதுவும் ஒரு நோபலா. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்ற சொசைட்டியை பத்தின ஒரு தாட்டு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி தான். பணம் இருக்கிறவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சமும் நேர்மையான ஆளுங்களா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்துல அப்படி கிடையாது. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய அறையில எழுந்த உடனே குட் மார்னிங் பிரின்ஸ் அப்படின்னு எல்லா மேட்சும் வர ஹீரோவும் என்னுடைய வயசு இப்போ 6 இருக்கு, என்னுடைய ஸ்டேட்டஸை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனா என்னால மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்னால வாட்டர் பவரை எஸ் லெவல் ரேங்குக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியும். முக்கியமா என்னுடைய அல்மெரியான்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் நான் பிறந்ததே பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் பேசினாங்க. என்னுடைய மேட்ஸ் எனக்காக நிறைய பணிவிடைகளை செய்வாங்க. நான் எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி என்னுடைய பவர்ஸ் அதிகரிக்கணும் அந்த அளவுக்கு அதிகப்படியான சபார்டினேட்ஸை நான் சேர்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் என்னுடைய லெவல் இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன சுத்தி இருக்கிற சபார்டினேட்டும் அதிகப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்க, கிளம்பலாமா, இன்னைக்கு நீங்க ரொம்பவும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க பேசுற கியூட்டான வார்த்தைகளை கூட கேட்காம கம்மனு கிளம்புறான். ஹீரோக்கு பயங்கரமான வரவேற்பு. ஏகப்பட்ட மேட்ஸ் வந்து அவனுக்காக கூட நிக்கிறாங்க. எனக்கு நிறைய விதமான மேட்ஸ் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த டைம் பார்த்தா ஒரு ஸ்மேடும் முன்னாடி வேற ஹீரோவும் இவளை பத்தி அறிமுகத்தை கொடுக்குறான். இவதான் எவெலின், என்னுடைய மேட்ஸ்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, ஸ்பெஷலானவ, ரொம்பவும் அக்கறையானவ இவதான். பிரின்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் அண்ட் 4th பிரின்ஸா இருக்கிறவங்க வரப்போறாங்க. உங்களுடைய சாப்பாடு டைம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்க்கலாம். அதுவும் உங்க விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும்தான். ஹீரோவும் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவங்க எதுக்கு இங்க வரணும், நான் எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போனா அங்க பார்த்தா அவன் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்க்க இவனை விட ரொம்ப வயசுல அதிகமா இருக்கான். குட் மார்னிங் பிரதர், இவன் தான் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவன் 2nd பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆர்ஆர்ஆட். இவனுடைய வயசு 29. என்னுடைய சாப்பாட்டை நான் முடிச்சிட்டேன், சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா அப்படின்னு இன்னொருத்தனை கேட்க. இவன் தான் 4th பிரின்ஸ் ஹென்ரி ஆர்ஆர்ஆட். இவனுடைய வயசு 21. சரி வழக்கமா பண்ற உன்னுடைய அந்த சேலஞ்சிங் எல்லாம் எப்படி போச்சு, இன்னைக்கு அது நல்லா தான் போகுது. அப்படியா, உனக்காக இன்னைக்கு ஒரு நான் பிரசன்ட் வச்சிட்டு இருக்கேன். அந்த டைம் அவன் கிளாப் தட்டும் போதே பார்த்தா கதவு திறந்துக்குன்னு ஒரு சேவகன் தன்னுடைய கையில பார்த்தா ஒரு சாவுப்பட்டி எடுத்துன்னு வர. அதுக்குள்ள இருந்து அதிகப்படியான கெட்ட ஆறா வெளிப்பறத்துல அந்த ஆள் பார்த்து பதறத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எதுக்கு இவர் இப்படி பதறாரு, அதை ஓபன் பண்றான். அதை ஓபன் பண்ணிட்டு பாத்துக்க ஷாக் ஆயிடுவான் நம்ம ஹீரோவோ. அந்த ஆள் கத்துவான். அதுல வேற எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ஸ்வாடு தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்வாடு பார்த்தா பயங்கரமான சாபத்தை வச்சிட்டு இருக்க. என்னடா இது, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, நல்ல ஸ்வாடு தானே? ஆமா இது உனக்கு தான், கிரவுன் பிரின்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரா, இதை நான் ஏத்துக்காமே போக முடியாது. சரி ஓகே, ஹீரோ அதை எடுக்கலான்னு போகும்போது 4th பிரின்ஸ் வந்து எதுக்கிட்ட தேவலமா அதை எடுக்கிறான்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா பாப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து அவன்
இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாதிரி வெள்ளத்தனமா பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுக்க இந்த ஸ்வாட் பேரு தான் லேவியத்தான். உனக்கு வாட்டர் மேஜிக் ஸ்வாட் பத்தி தெரியுமா? இந்த எம்பரர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னா அதுதான். இந்த ஒரு விஷயத்துல அவங்க மாஸ்டர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட பல பேர் முயற்சி பண்ணதுல 120 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த இதுல. ஹீரோவும் அதனாலதான் அந்த 120 பேருடைய அவங்க செத்து போற அந்த குரல் எனக்கு கேட்டுச்சா இதுல இருந்து. எதுக்கு இது தேவையில்லாம கிரவுண்ட் பிரின்ஸ் நமக்கு கிஃப்ட் பண்றது இல்லையே, கீழே போட்டு அவரை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா ஃபோர்த் பிரின்ஸும் நீ வருத்தப்படாத, இந்த ஒரு சாபல ஒண்ணு எதுவும் பண்ணிடாது. அதே மாதிரி வந்து இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்வாடுன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உனக்கு நாங்க இதை கொடுக்குறோம். உண்மைதான், ஏன்னா பல பேர் இந்த பாக்ஸையே தூக்கின்னு வரதுக்காக பதறின நிலைமையில நீ அதுக்கு சரியா இருப்ப. ஏன்னா உன்னுடைய வாட்டர் லெவல் தான் WS ரேங்கா இருக்கிறதுனால நீ இதை எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நீ தான் இதுக்கேற்ற ஓனரு. சரி ஓகே, கொடுத்ததுக்கு பலனா இது பெரிய லெவலில் நீ அச்சீவ் பண்ணி காட்டணும். உன்னால என்ன பண்ண முடியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, காலையிலேயே உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக. ஹீரோ அவர் கிளம்புன பிறகு யோசிக்கிறான், கண்டிப்பா கிரவுண்ட் பிரின்ஸ் என்ன டெஸ்ட் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காரு. இது கண்டிப்பா எனக்கு பெரிய தலைவலி தான், நான் கண்டிப்பா செத்தேன். வரும்போது பார்த்த ஃபோர்த் பிரின்ஸும் கிரவுண்ட் பிரின்ஸ் நீங்க எதுக்காக தேவையில்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுக்கு அந்த ஸ்வாட கொடுத்தீங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரில்லியன்டான ஆள் கிட்ட தான் இப்ப இருக்கு. கண்டிப்பா அதை வச்சு அவன் என்ன பண்றான்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவன் ரொம்ப பிரில்லியன்டானவன். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் அதை வச்சு அவன் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறான்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படின்னு அவன் ஏதோ பிளான் பண்றான்ற விஷயத்தை இந்த ஃபோர்த் பிரின்ஸ் பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ஒரு மேடு வந்து சந்தோஷமா இல்லாம வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் ஜோய் ஏமா வருத்தமா வந்துங்கிற, என்னாச்சு, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்ன பத்தி கவலைப்படுத்தீங்க. இல்ல சொல்லு. ஆனா அவன் மழை பிளான் பார்க்கவும் ஒழுங்கா சொல்றியா இல்லையா? அதுவா மாஸ்டர், நீங்க கண்டிப்பா என்ன நம்பணும். ரீசெண்டா எனக்கு ஒரு சின்ன என்னுடைய வேலையில எக்ஸ்ட்ராவா ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. என்னாச்சு, பெரிய பிரச்சனை என்ன? ஒண்ணு இல்ல, என்னுடைய ஹோம் டவுன்ல ரீசெண்டா வந்து வெள்ளம் வந்துருச்சான். விவசாயம் பண்ண எல்லா விதமான நிலமும் நீர்ல மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னுடைய அம்மாவும் அந்த இதுதான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் பெருசா எந்த விதமான வேலையும் அந்த பண்ண முடியாது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் கூடவே சொன்ன விஷயம் என்னடானா, ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்தா அதிகப்படியான காசை சம்பாதிக்கலாம். அதனால பிரின்ஸ் நான் உங்களுக்கு பணிவிடெல்லாம் செய்யல அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து செய்யறேன். இருந்தாலும் என்னையே நான் அந்த இடத்துல வித்து என்னுடைய உடம்பு மூலியமா சம்பாதிச்சு எங்க அம்மாக்கு எதனா நான் எக்ஸ்ட்ராவா காசு சேர்த்து உதவி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். டேய் போதும் நிறுத்து. ஒன்னும் இல்ல, நீ நாளைக்கே உங்க அம்மா இந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டணும். இந்த மேன்ஷன்ல அவங்களும் வேலை செய்யட்டும். அதே மாதிரி நீ வருத்தப்படாத. உங்களுக்கு எந்த லெவலுக்கு நஷ்டம் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்குமே நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மாசத்துல இருந்து அதிகப்படியான சம்பளத்தை நான் கொடுக்குறேன். ஆனா மாஸ்டர், உங்களுக்கு பின்னாடி எதனா ப்ராப்ளம் வரப்போகுது என்னால. நீங்க அதிகப்படியா காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு நான் பெரிய வேலையை செய்யறேன், பரவாயில்லையா? எங்க பாரு, என் கூடிய நீ வேலை பாக்குற, எனக்காக நிறைய விஷயத்த செய்யறேன். அதுவும் இல்லாம உங்களுடைய வயல்வெளி இருக்கிற லேண்ட் எல்லாமே நம்மளுடைய எல்லைக்குள்ள தானே இருக்கு. அப்போ நீங்க எல்லாரும் நம்மளுடைய இடத்த சேர்ந்தவங்கன்ற போது நம்ம உதவி தானே பண்ணணும். அது மட்டும் இல்லாம கேபிட்டலுடைய வெஸ்டர்ன் அவுட்ஸ்கெட்ஸ்ல பயன்படுத்தப்படாத வீடு இருக்கிறதுல அந்த இடத்துல நீங்க போயிட்டு தங்கி இருக்கேன். உங்களுடைய இடம் திரும்ப பழைய மாதிரி ஆகிற வரைக்கும் நீயும் உன்னுடைய அம்மாவும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். அவள் அழுது புலம்புவா, ரொம்ப நன்றி மாஸ்டர், தேவையில்லாம இன்னொரு மாதிரி அந்த வார்த்தைலாம் பேசாத. இதே இடத்துல எனக்காக நீ வேலை பார்க்கணும் ஒழுங்கா இதுக்கப்புறம். சரிங்க மாஸ்டர். ஹீரோவும் ஃபார்மன் சர்வெண்டா இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக மட்டும் தான் வேலை செய்றாங்க. ஆனா அந்த ரெட் லைட் ஏரியான்னு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானது. பேருக்கு நான் 13th பிரின்ஸா இருந்தாலும் என்னால பெருசா எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியல. இவ என்னுடைய சர்வெண்ட். அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நான் இவளை அனுப்பவே மாட்டேன். என் வாழ்நாள் ஃபுல்லா இவ எனக்காக மட்டும்தான் இதயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவ எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய பட்லர் கூப்பிடுறான். டியான், சொல்லுங்க மாஸ்டர். உடனடியா நம்மளுடைய ஜியா ஹோம் டவுன்ல ஃபிளட் வந்த இடத்துல நீ போயிட்டு எல்லா விதமான சேதாரத்தையும் போய் பாரு. ஓகே, அப்புறம் அந்த லேண்ட் எல்லாம் எவ்வளவு விலை போகுதுன்னு பார்த்து கூடிய சீக்கிரமே நம்ம வாங்கணும். என்னது? ஆமா, ஏன்னா இந்த வெள்ளம் பாதிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா அந்த லேண்ட் வந்து அதுக்கப்புறம் யாருமே பயன்படுத்த முடியாத நிலைமையில போயிட்டு அதுக்கப்புறம் மோசமான ஆளுங்களுடைய கைக்கு அது மாறிடும். அதனால இழக்க விரும்பல. அது திரும்ப ஜியோ ஃபேமிலிக்கு வந்து போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அதை பாதுகாத்தே ஆகணும். என்னாச்சு அப்படி முடிச்சிட்டு இருக்க? ஒண்ணுல மச்சரி, எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல நீங்க இந்த அளவுக்கு ரொம்பவும் யோசிக்கிறீங்க. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி நீங்க பேசுறீங்க. எதுக்கான காரணம் வந்து ஆல்ரெடி என்னுடைய ரீஇன்கார்னேட்டட் மெமரிஸ்ல இருந்த அந்த ஒரு நாலேஜஸ் எல்லாமே இப்பயும் என் கூட சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸா வந்ததுதான். அவங்ககிட்டயும் நான் இதை சொல்லவே முடியாது. ஆனா மயிலாடு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த லேண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்குறதா இருந்தா தோராயமா கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேல ஆகும். அந்த பொண்ணு கிட்ட ஷாக்காவா, என்னது 7 லட்சமா? மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ இவ்வளவுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணனா கண்டிப்பா இவ்வளவு எல்லாருமே குத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ஆனுவல் இன்கம் வந்து ஆவரேஜா ஒரு அடப்ட் ஆகிற மேனா இருக்கிறவனுக்கு கிட்டத்தட்ட 120 ரியான் தான். ஆனா இது எனக்கு மொத்தமா 8,000 ரியானா வரும். ஆனா அமெர்லியாவுடைய டாக்ஸ் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இந்த எம்பரருக்கு அது மானிட்டரி கிஃப்ட் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கான வரி வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னுடைய வீடு இதுக்கே நான் 5 லட்சம் ரியான் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே செலவு பண்ணிட்டு இருக்கேன். பேலன்ஸ் வெறும் 2 லட்சம் தான் இருக்கு. அந்த டைம் ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பான். எங்க பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேபிட்டல்ல சவுத் சைட்ல இருக்க லேண்ட்ஸ் எல்லாமே நீங்க வித்துருங்க. ஆனா மாஸ்டர், அது எல்லாமே நம்மளுடைய மேஜிஸ்ட்ரேட் கிஃப்ட் பண்ணதாச்சு. இம்பீரியல் ஃபேமிலிக்கு எதிராக நீங்க இது பண்றீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இது பெரிய குற்றம். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இதை நம்ம பண்ண முடியாது. பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா ஜியாவும் பிரின்ஸ் நோன் இல்ல, ஒரு நோபலா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்ன்றது நான் இவங்களுக்கு சொல்லித்தரேன். என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலாச்சு. நான் சுத்தி இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்க
எல்லாம் இந்த இடத்துல கிடையாது, எல்லாரும் சமம் தான். ஓகே மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி அந்த பட்லரும் இதை கேட்டுட்டு சாக்காயிட்டு ஹாப்பி ஆயிடுவான். ஆல்சோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்னாச்சு, ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவன் சொல்லிட்டு போவான். இப்போதான் ஹீரோக்கே புரியும், ஆமால டைலானும் அந்த இடத்துல இருந்து தான் வரான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா எல்லா விதமான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாவும் ஹீரோவும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நடா இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு பார்த்து ஃபோர்த் பிரின்ஸும் வந்திருக்காங்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை சரியா நான் கவனிக்காம விட்டுட்டேன் பிரதர் ஹென்ரி. பரவாயில்லடா, நான் ஒன்னும் தப்பான நினைச்சுக்கல. எங்கன்னா பெருசா போறியா? ஆமா, நான் சில இடத்த போய் வாங்க போறேன். அதுவும் எங்கன்னா இப்ப திடீர்னு வந்து தோசோன்னு சொல்லக்கூடிய இடத்துல வெள்ளம் வந்திருக்கு, அந்த இடத்த தான் வாங்கலான்னு இருக்கேன். அதை நான் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக போறேன். அப்படியா? அப்புறம் ஹீரோ அந்த பாக்ஸை வச்சுட்டு போறத பார்த்துட்டு, ஓஹோ அதுவும் கூட எடுத்துன்னு போறியா? ஆமா, திடீர்னு எதனா குறுக்கால வந்துச்சுன்னா அதை வச்சு நான் அட்டாக் பண்றதுக்கு கரெக்டா இருக்குல்ல, அதனால கூடவே நான் எடுத்துன்னு போறேன். ஏன்னா சமயம் பார்த்து டெஸ்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். சரி, இருந்தாலும் நீங்க எதுக்காக தனியா கூப்பிட்டு இந்த இடத்துல பேசணும்னு கூப்பிட்டீங்க? அது என்னன்னா, ஆல்பர்ட் வந்து என்ன ஒரு ரீசனுக்காக இதை உங்ககிட்ட கொடுத்தான்னு தெரியல. ஆனா அவன் நினைக்கிற சில விஷயங்கள் எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அதுவும் இல்லாம அது தன்னுடைய மாஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காக நிறைய விதத்துல அது செய்கைகளை கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயத்த நீ எதனா உணர்ந்தியா? அதுவும் இல்லாம அவன் எதுக்கு தேவையில்லாம இது உங்க தலையில தள்ளலான்னு தெரியல. உண்மையா சொல்ல போனா பிரதர், என்னால அதை உணர முடிஞ்சுது. அதுல நிறைய பேருடைய அழுகை என்னால கேட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான். ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான். ஆனாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், கெக்காரனை கொண்டு நீ போற வழியில தேவையில்லாம அதை பயன்படுத்துறாத. அதை பயன்படுத்தினா நீ இறந்துருவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஃபிளட் வந்த இடத்துக்கு பார்க்க எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோவும், டைலான் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற சம்பவத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, பல இடம் அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு தான் என்ன மாதிரியான சேதாரம் எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற போலதான் இந்த இடத்துல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியும். ஜியாவும் பார்த்துட்டு பயப்படுறா, என்ன இது இவ்வளவு பெரிய பாதிப்பாக நடந்திருக்குன்னு. ஆனா ஹீரோவும், நான் எல்லா விதமான பொறுப்பையும் ஏத்துக்கிறேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, உடனடியாக இந்த இடத்துல வேலை நடக்கட்டும். ஜியா நீ ஏன் கூட வா, இந்த லேண்டை பத்தி உனக்கு தான் அதிகமா தெரியும், அதனால வா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல போய் பார்க்க, என்ன இது எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இப்படி நாஸ்தியாகி கிடக்குது. மாஸ்டர் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போவேனா, இந்த இடத்துல இருக்கலாம். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? உன் லேண்டை பார்க்க தானே வந்திருக்கோம், நீ வரல என்ன நான் தனியா போயிடுவேன், பரவாயில்லையா? இல்ல கோவப்படுறீங்க. அந்த டைம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற மக்களை கவனிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே டக்குன்னு சவுண்ட் கொடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பாடு தேடி தான் போறாங்க. எம்பூர்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறாங்க. அதாவது இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஒரு விஷயத்தையாச்சும் தரமா அந்த இடத்துல கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்றான். அதை சாப்பிட்டு பார்க்க அது அவனுக்கு ஹீரோக்கு செட் ஆகல. மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, என்ன இது இவ்வளவு மொட்டமா பண்ணி வச்சிருக்காங்க? அந்த டைம் பார்த்தா ஒரு தாத்தாவும், தம்பி அதெல்லாம் இங்க சகஜம்பா, இப்போதைக்கு என்ன நாங்க அதிகப்படி அந்த விஷயங்களை நோண்டி கேட்க கூடாது. அப்படி நாங்க கேட்டோம்னா நாங்க தான் ரொம்ப பேட் லக்கான ஆளுங்க. லக்கியான விஷயம் என்னடானா இந்த இடத்துல இப்படியாப்பட்ட சாப்பாடாச்சும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷப்படுறோம். இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியலங்க, இப்படியாப்பட்ட சாப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால வரைக்கும். உங்களுக்கு உண்மையிலே மனசார இது பிடிச்சிருக்கா? கவர்மெண்ட் ஆளுங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்க மாட்டானுங்க, ஏதோ அவங்களே வந்துட்டாங்க அங்கேயே பாருன்ற மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் ஹீரோ அங்க பார்க்க இன்ஸ்பெக்ஷனுக்காக கவர்மெண்டோட ஆட்கள் வந்திருக்காங்க. மாஸ்டர் அவர் தான் லோக்கல் கவர்மெண்ட் ஆபீஷியல் லார்ட் கிரால். அந்த டைம் பார்த்தா அந்த லோக்கல் லார்ட் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு, பரவாயில்ல தரமா தான் இருக்கு சாப்பாடு, நீங்க சொன்னது போலயே தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், உங்களுக்கான பங்கு எல்லாமே மேன்ஷனுக்கு வந்து வருத்தப்படாதீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் ஹீரோவும், நீங்க எங்கடா ஓட பாக்குறீங்க? மாஸ்டர் என்ன இப்படி பண்ணிட்டே, தம்பி அங்க போவாதா பிரச்சனைடா மாதிரி அந்த தாத்தாவும் பார்க்க, உனக்கு என்ன வேணும் கூட்டி போயா? இந்த மாதிரியான மட்டமான சாப்பாடு கொடுக்கறதுல கூட உங்களுக்கு என்னடா பெரிய பீத்துல, ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டமா? காசு வாங்குறீங்களா எம்பரர்ல இருந்து, நீ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஆபீசர் தானே, நீ தானே இதை ஒழுங்கா பாத்துக்கணுங்க. பாரா குட்டி பையன் பெரிய பேச்செல்லாம் பேசுறான். டேய் தம்பி, எங்க எல்லாம் இந்த பிடியாப்பட்ட வேலை தான் நடக்கும், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா வாழ்வாங்க, நீ ஏன் ஃபீல் பண்ற? சரியா சொன்னாரு, நீங்க ஏன் தம்பி இதுல குறுக்க வர்றீங்க, உங்க வேலை என்னவோ அது போய் பாருங்க, கொடுக்குற சாப்பாட்டை மூடிக்கிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஹீரோவை போட்டு கலாய்ச்சி கடுப்பேத்துறானுங்க. ஹீரோ உடனே கடுப்பா வரான், என்னது குட்டி பையனுக்கு ஒன்னும் தெரியாது, மூடிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்றேங்க, நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறதுல அவனுடைய அந்த வாட்டர் மேஜிக் ஸ்வாடும் பாத்தீங்கன்னா அப்படியே ரியாக்ட் ஆகுது. எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த வறட்சியில மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தரமான உணவு கொடுக்கறத விட்டுட்டு நீங்க என்னன்னா உங்களுடைய சுகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க இடத்துல இருக்க மக்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு புரியாதுடா, இதை நான் கண்டிப்பா மேல இடத்துக்கு சொல்லியே தருவேன். டேய் தம்பி, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை போய் பாக்குற, என்ன அடி வாங்கத்துன்னு வந்திருக்கேன்ற மாதிரி அந்த ஆளு மிரட்ட, எங்க பாடுறா ஒரு வீக்கான ஒருத்தன் ஒரு வீக்கான சோடை வச்சிட்டு இருக்கான், அப்படி இல்லைன்னா ஒரு தொடப்பு குச்சி வந்து இன்னொரு குச்சியை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லட்டா, உனக்கு பாடத்தை கட்டு கொடுக்குறேன். அந்த ஆள் வந்து ஹீரோவை கொல்றதுக்கு வந்துருவான். ஆனா உடனே ஹீரோ தன்னுடைய சோடை கூப்பிட்டு அது பார்த்தா கிளம்பி வரும் ஹீரோ, உனக்கு என்னடா என்னைய வெறுப்பத்துறீங்களா, நல்லா சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டு நடந்துக்கணும், தேவையில்லாம ஓவரா எகுறீங்க, தப்பு மேல தப்பு பண்ணி ஏன்டா இப்படி அடி வாங்குறீங்க, என் பவர் என்ன காமிக்கிறேன், சின்ன பையன் என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே அதோடைய பவர் ரிலீஸ் பண்ணி ஹீரோ யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவனால பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோ அந்த ஸ்வாடு கிட்ட சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் எடுக்கிறான். நீ வீக்கான ஒருத்தனை சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பா உன்னை பெரிய லெவல்ல பலசாலியா மாத்தது மட்டும் இல்லாம நானும் பலவீனமானவன் கிடையாது, பலசாலியானன்றத நிரூபிக்கிறேன். என்ன பிறந்தப்பவே நான் பலசாலியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை தொட்டுறதுல அதுக்கப்புறம் அதோடைய சாபம் எல்லாமே நீங்க இப்ப ஹீரோ கூட அட்டாச் ஆயிடுது. ஹீரோ தன்னுடைய மாஸ்டராவே ஏத்துக்கும் பாருங்க, எனக்கு ஒபே பண்ண லிவிய தான், இந்த கெட்டவங்களை அழிக்க நீ தான் எனக்கு உதவி பண்ண போற. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வர ஹீரோ ஒரே போட போட்டு தலை வெட்டி விட்டுருவான். என்னடா இப்படி கொண்டு கவர்மெண்ட் ஆபீஷியல் ஆள்றா அவரு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண போக ஹீரோ தன்னுடைய ஸ்வாட் பயன்படுத்தி லைட்டா சின்ன ஒரு அட்டாக் பண்ணுவான்.
பக்கத்து பூமியை பொழந்துன்னு தண்ணி பீத்தி நடிக்கும். ஜெய் ஏடா கூடமா ஒபே பண்ணாத, ஒழுங்கா நடந்து கொண்ட மாதிரி லிவியத்தான போட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு அவனே வாயை பொழக்கிறான். லிவியத்தான் இதாண்டா உன் பவர், என்னடா இப்படி இருக்கு, பெரிய பள்ளத்தைய போட்ட, உன்னை உஷாரா தான் பயன்படுத்தணும் போல அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்து வாயை பொழக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ்கள் எல்லாம் ஒருத்தன் கமாண்டர் மாதிரி இருக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இதுல என்ன நடந்ததுன்னு பார்க்க, அப்ப அந்த சமைக்கிறாலும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொலை பண்றதுக்காக இந்த பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம லார்டு காரில வந்து கொண்டுட்டான். சின்ன பையனா சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது பார்த்தா நம்ம மேலிடம் மறைச்சுன்னு இருக்க. அந்த டைம் வந்து அந்த ஆள் பார்த்த உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு மண்டி போட்டு நிற்பான். என்ன முழுமையா மன்னிச்சிருங்க, நீங்க இதுல வளர்த்திருக்கீங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது 13 பிரின்ஸ். அந்த சமைக்கிறாலும் என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இந்த ஆள் கிட்ட கேட்க, ஹீரோவும் உங்களுக்கு என்ன தெரியுமா நல்லாவே? தெரியும், நான் தான் ராவன் கிரேன். இப்ப ரீசெண்டா தான் இந்த ரீஜன்ல வந்து என்ன செக்யூரிட்டிக்காக ஒரு கமாண்டிங் ஆளா போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் ஹென்ரி பிரின்ஸோடைய ஹவுஸ்ல ஒரு சர்வெண்டா வேலை பார்த்திருக்கேன். என் பிரதரோடைய இடத்துலயா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்குடா பிரின்ஸ் கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவரு தான் நம்மளுடைய 13th பிரின்ஸ் சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்றதுல மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அடி பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஏஞ்சுக்கோங்க. அப்புறம் ராவன் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க என்ன சொல்ல செய்யற? எங்க பாரு, இந்த இடத்துல ஒரு நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கொடுங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பாட்டுல குறையோ இல்ல மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அந்த ஒரு ரீசன்னால தான் இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் மக்கள் சந்தோஷமாகறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது, 13 பிரின்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு, அவர் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுடைய கிரவுண்ட் பிரின்ஸுக்கு விஷயம் வந்து சேருதுல, அவனும் யோசிக்கிறான், பரவாயில்ல நான் எதிர்பார்த்து நடந்துட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் எம்பரருக்கு வந்துட்டு கேபிட்டல்ல மேஜிஸ்ட்ரி என்ன சமன் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். என்ன உன்னுடைய விஷயம்? நீ என்டையர் வில்லேஜையும் வாங்கியிருக்காமே, இதனால இப்படி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கிஃப்டா கொடுத்த லேண்டையும் நீ வித்திருக்கியா? ஹீரோவோ ஃபீல் பண்றான், ஒரு வேலை கண்டிப்பா இவ்வளவு நம்ம திட்ட போறான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அடுத்த செகண்ட் அவரு பாராட்டுறாரு, நீ நல்ல வேலை பண்ண மகனே. உண்மையா சொல்ல போனா இயற்கையால உருவாக்கப்படுற பேரழிக்கும் மனிதர்களால உருவாக்கப்படுற செயற்கையான அழிவும் அதுக்கு பின்னாடி தான் உருவாகுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீ முன்னெச்சரிக்கை, இந்த ஒரு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீ மாத்தி பண்ணது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இதுல இருந்து நீ நிறைய விஷயத்தை எப்படி கத்துக்கணுன்றது எனக்கு தெரியல, ஆனா நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த வில்லேஜ்ல ஒரு மேடு என்னுடைய இடத்துல தான் வேலை பாக்குறாங்க, அவங்க மூலியமா தான் தெரிஞ்சது. சரி, ஓகே. அதே மாதிரி உன்னுடைய வாட்டர் மேஜிக் ஸ்வாட்ல அந்த வில்லேஜ்ல காட்டின அசத்தலான நிகழ்வுகளை கூட கேள்விப்பட்டேன். முடிஞ்சளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல மாஸ்டர் பண்ணிடு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய ஸ்டேட்டஸை திரும்பியும் காமிக்க சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க பார்க்க இந்த முறை பார்த்தா ஹீரோவுடைய அந்த வாட்டர் லெவல் பவர் மட்டும் பார்த்தா ட்ரிபிள் எஸ் ரேங்கா மாறி இருக்கு. நோவா, உன்னுடைய டேலண்ட்ஸை இன்னும் அதிகப்படுத்தியா பயன்படுத்து கண்டிப்பாப்பா அப்படின்னு ஹீரோவா சொல்ல, இப்போ ஒரு பொண்ணும் இதுதான் கேபிட்டல் ஆஃப் தி மேரஸ் எம்பரர், இதுதான் சென்டர் ஆஃப் தி நேஷன்ஸ் உடைய கவர்மெண்ட், கல்ச்சர் தான் இவங்களுடைய இதயமே, கூடவே இந்த இடத்துல பைனான்சியல் சென்டரும் இருக்கு, பலதரப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கடைகளும் இந்த இடத்துல இருக்கிறதுல பல நாட்டு வணிகர்களும் இந்த இடத்துல வந்து நிறைய விதத்துல வணிகம் பண்றதுல இந்த நாட்டுடைய எக்கனாமி ரொம்பவும் உயர்தரத்துல இருக்கு. இதனாலேயே மக்களும் ரொம்பவும் செழுமையாவும் சந்தோஷமாவும் தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல சில பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை நல்லபடியா போகாத வகையில தடுக்கிறதுக்காக கெட்ட விஷயங்களும் இந்த இடத்துல நிறையவும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ரைடே ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தன்னுடைய கேரேஜ்ல அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஏதோ ஒரு பாப்புலரான சிங்கர் பாடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். மாஸ்டர் நம்ம போலாமே, நான் உங்க கூட வரேன் மாஸ்டர் அப்படின்னு ஜோயாவோ சொல்ல, ஹீரோவும் இவளுடைய அந்த வில்லேஜுக்கு நான் உதவி பண்ணதுல நன்றி சொல்ற வகையில எனக்கு இந்த ஒரு விஷயத்த டீட்டெயிலா கொடுத்தான். பரவாயில்ல, இப்ப வர இப்ப ரொம்பவும் நல்ல மூடோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் கூட பத்ததுக்கு நிறைய விஷயங்கள் என் கூட சேர்ந்து எனக்கு உதவிகரமா பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இவ இன்னமும் வளரணும், கண்டிப்பா வளர்ந்துருவா, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் தான் இவன் கூட இருக்கேன், இவ்வளவு நான் நல்லபடியா பார்த்துப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அதிகப்படியான பிரில்லியண்டான ஆட்கள் ஒண்ணு என் கூட வேலை செய்யறது கிடையாது. அதனால இவ்வளவு மாதிரியான புத்திசாலியான பொண்ணுங்களை என் கூட வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பாப்புலரான சிங்கர் பாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். அங்க அவன் தன்னுடைய பாட்டை பாட ஆரம்பிக்க அது ரொம்பவும் நல்லா இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே ரொம்பவும் வியந்துருவான். என்னடா இது, என்ன வரிகள் ரொம்பவும் நல்லா இருக்கு. பார்த்ததுக்கு அந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்கான். அதுக்கே கூட ஹீரோ மை மறந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னால் நம்ப முடியல, இவருடைய பேர் வந்து அலிச்சேவா, இவ ரொம்பவும் மோசமான பால ரொம்பவும் அழகா தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம நல்லா பாடுறா, அதுவும் இல்லாம இவளுடைய வரிகள் ரொம்பவும் உணர்ச்சிகரமா இருக்கு. இவ்வளவு மாதிரியான பொண்ணு என் கூட இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஒன்னொரு பக்கம் பார்த்துட்டே இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா டக்குன்னு ஒரு 3 பேர்கிட்ட மேடையில ஏறி அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏண்டி உனக்கு எந்த இடத்துல என்ன வேலை, எதுக்காக பாட்டு பாடி உன்னுடைய டைம் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அந்த டைம் இந்த பாட்டு கச்சேரியை நடத்துற ஓனர் வந்து டே யாருங்க நீங்க, நில்லுங்க சார், நிறுத்துங்க சார்ன்ற மாதிரி மரியாதை கொடுத்தலாம் கூப்பிட, டேய் தொலை போட மாதிரி அவனையும் அடிச்சு போடுறானுங்க. மக்களோட பக்கம் என்னடா அவனுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க மேடையில ஏறி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட அந்த மொட்டை தலையனும், ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன் காசை கொடுக்காம நீ என்னடானா இந்த இடத்துல உட்காந்து பாடிட்டு இருக்க, எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் பார்த்தல, இதெல்லாம் சரியான பழப்பா தெரியல. இப்படி எல்லாம் பாட்டு பாடி சம்பாரிச்சுன்னா உனக்கு கிடைக்கிற காசு கூட கம்மியா தான் கிடைக்கும், இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, புரிஞ்சுதான் உனக்கு? இல்ல நான் ஒரு பைசா கூட இதுல இருந்து செலவு பண்ணாம உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா இந்த வேலை தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா துணியெல்லாம் பிடிச்சி ஏடாபடமா பண்ணிட்டு இருக்கான் அந்த நாய். சரி ஓகே, நீ கவலையே படாத, உனக்கு இதை விட ஒரு பெஸ்டான வேலையை நான் சொல்றேன். அந்த வேலையில உன்னுடைய உடம்ப
பயன்படுத்தி ரொம்பவும் நல்லாவே சம்பாதிக்கலாம் அப்படின்னு எச்சக்கல்ல நான் இங்க 3மே பார்த்த திமிரா அந்த பொண்ணு கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம் ஹீரோவும் ஹலோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா மாஸ்டர், வேணாம் போகாதீங்க. இல்ல நில்லு. ஏய் குட்டி கொஞ்சம் உனக்கு என்னடா வேணும்? வந்து என்ன பயங்கரமா அடி வாங்கி அப்புறமா உங்க அம்மா கிட்ட தான் போயிட்டு ஐதுங்கடப்ப இந்த மாதிரி 3 பேர் அடிச்சிட்டாங்கன்னு. இதுதான் ஹீரோக்கு பிடிக்காத விஷயமே. சின்ன பையன் சொல்லிட்டு இலக்காரமா பேசக்கூடாதுன்னு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த டைம் ஹீரோவும் அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி ஒரு லாவா சொல்றான். எங்க பாரு, நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்பவும் தப்பான விஷயம். ஒரு பேரண்ட்ஸோடைய கடனுக்காக அந்த ஒரு சில்ட்ரனை வந்து நீங்க இல்லீகலா வற்புறுத்துறீங்க தப்பான வேலைகளுக்காக. அவ கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்துல பணம் சம்பாரிச்சு உங்க கொடுக்குறோம் போது கெட்ட விஷயத்துக்காக இல்லீகலா நீங்க இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இதுக்கான தண்டனை உங்களுக்கு பெருசா கிடைக்கும் தெரியும்ல. உங்களுக்கு அவங்க அப்பாவுடைய கடன் காசா அவ கொடுக்குறேன்னு சொல்றான்னு போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அவளுடைய பாடியை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை அவகிட்ட பண்றீங்கன்னு போது அது ஒரு கிரைம் தான் இந்த இடத்துல. டேய் உனக்கு என்னடா வேணும் குட்டி கொஞ்சம், தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி செத்துறாதோ. ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து லைட்டா தான் பவர் பயன்படுத்தி பயமுத்துவோம் பாருங்க. அவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் சாய்ஞ்சிட்டு போயிடுவானுங்க. அந்த மொட்டத்துல எனக்கு ஒரு பக்கம் கை சைடு வாங்கிச்சு. எங்க பாரு, இதுக்கப்புறமா என் மேல கையை வச்சு இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணினா என் ஸ்வாடு உன்னுடைய கழுத்துக்குள்ள இருக்கும். பரவாயில்லையா? இதை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா நான் திரும்ப வந்து உன்னை கொல்லுவடா, வாங்கடா போவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் அந்த ஓனர் கிட்ட ஏய் இங்க பாரியா ஓனர், அந்த ஆளுங்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எனக்கு உடனே தகவல் சொல்லி நான் வரேன். அப்புறம் நம்ம ஜோய் வந்து அந்த லெட்டர் கொடுக்குமா அவர் பார்த்த உடனே சக்கரை விருந்து பிரின்ஸா மக்கள் உன பக்கம் அதிர்ச்சியாவன். அந்த பொண்ணுமே அதிர்ச்சியா நிற்கும் போது ஹீரோவும் நீ பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த இடத்துல மாசத்துல வாழ்றதுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது உனக்கு? அது ரொம்ப எல்லாம் கிடையாது. எனக்கு வர காசுல கொஞ்சத்தை மட்டும் தான் செலவு பண்ணி நான் மிச்ச காசு என்னுடைய அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ணிடுவேன். நான் உனக்கு 25 ரியான் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீ உன்னுடைய பாட்டு கச்சேரியை நடத்துறதுக்காக நான் ஒவ்வொரு மாசமும் அதை பாஸ் கொடுக்குறேன் உனக்கு. நீ எனக்காக எந்த ஒரு வகையிலையும் இந்த இடத்துல பாட்டு பாடுறதை மட்டும் நிறுத்திடாத. கொஞ்சம் கொஞ்சமா இந்த காசை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நீ எந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லா ப்ரொஃபஷனலா பாட ஆரம்பிக்கிறியோ ரொம்ப தேங்க்ஸ். இதா ஒன்னும் பாட்டியை நீ முழுசா முடிக்காதனால அது திரும்பவும் பாட்டியை மொத்தமா முடிச்சிரு. இது ஒரு சம சீன் இல்ல. அப்புறம் ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேரேஜ் விட்டு இறங்கினப்போ அவருடைய ஹெட்மேட் கிட்ட கேட்கறான், ஏன்பா அவங்களாம் யாரு? அதுவா மாஸ்டர், அவங்க எல்லாருமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓ அவனுங்களா? நீங்க அவனை மன்னிச்சு வரதை சொல்றதுக்காக தான் அவனுங்க ஒன்னும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி அவனுங்க நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்களா? சரி அவனுங்க அதே இடத்துல இருக்கட்டும். நீ இந்த இடத்துல இருந்து அவங்க கிட்ட போயிட்டு உங்களை மாதிரி எனக்கு கேவலமான ஆட்களை வந்து பிரின்ஸ் எப்பவுமே வந்து சந்திக்க மாட்டார் சொல்லிடு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு 4th பிரின்ஸும் இருந்திருக்கான். ஆனா நீங்க எப்ப வந்தீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே பா தம்பி. இந்த வயசுல எப்படியாப்பட்ட ஆடியன்ஸையும் நீ ஏத்துட்டியே. அவனுக்கு உனக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கானுங்க. அப்படி என்னதான் பண்ண நீ? ஆனா அதுக்கு உண்மையான வேற ரீசன் இருக்கு. அது நான் வீட்டுக்குள்ள போய் சொல்றேன், இங்க வேணாம். அப்புறம் நடந்த விஷயத்த சொல்றதுல ஓஹோ அந்த பாப்புலரான சிங்கரா இருக்க அந்த பொண்ணுகிட்ட வந்து இவனுக்கு தப்பா நடந்துக்கிறானுங்களா? ஆமாண்ணா, அவ பாவம் அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவு கூட காசு இல்லாம இருக்கேன். அவகிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணி காசை பிடிங்கிட்டு இவனுக்கு தப்பா நடந்துக்கிறானுங்க. அதான் கடுப்பாயிட்டு நான் அவனுங்க மிரட்டி விட்டேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு ஆதரவா இப்போ நான் காசு மாசம் தந்துட்டு அவளை எப்படியாச்சும் பாத்துக்கிறேன்னு வேற நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இவனுக்கு பண்ண வேலையால தான் என்னமோ எனக்கு கோவம் தனியாதனால அப்படியே வச்சிருக்கேன். இவனுங்களையும் அவன் நல்லா பாடுறாள் ஃபர்ஸ்ட், சூப்பரா பாடுறா. நீங்க வர ஏய் இந்த வயசுல இப்படியாப்பட்ட ஒரு ஈர்ப்பா உனக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில நீ இந்த வயசுலயே இப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பிராங்க் அண்ட் கிரே இவங்க 2 பேருமே உன்னுடைய ஏஜ் கிட்ட தான் வருவானுங்க. ஆனா அவனும் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டானுங்க நீ பண்ற மாதிரிலாம். நீங்க எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான். ஆனா கிரேவை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லா விதமான டீச்சிங் வச்சிருந்தாலும் ஆனா பெரிய லெவல் ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் அவன் இன்னமும் கத்துக்காம குழந்தையா தான் இருக்கான். அவன் கண்டிப்பா கத்துப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். என்னுடைய பிரதர்ஸ் வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்தவங்க. அதுல என் முன்னாடி நிக்கிற இந்த ஹென்ரியும் அப்புறம் கிரே இவங்க 2 பேருமே ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே டிஃப்ரெண்டான கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி ஓகேடா, இங்க வந்ததுக்கான ரீசனே அந்த மேஜிக்ஸோட நீ எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், எப்படி போயிட்டு இருக்க அதோடைய கதை மாஸ்டர் பண்ணிட்டு அதுல நீ கேட்டதுக்கே சந்தோஷம்னா அதை நான் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி எங்க அந்த ஸ்வாடை எடுத்து காமி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ டக்குன்னு அதை வெளியே எடுப்பான் பாருங்க. ஷாக் எடுவான். ஏய் எங்க இந்த உள்ளுக்குள்ள வச்சிருந்ததை எப்படி வெளியே வர வச்சேன்? அதுவானா அதை நான் சின்னதா மாத்தி என் கைக்குள்ளேயே அடக்கமா வச்சுக்கினேன். இதை இப்படிதான் மாதிரி காமிக்க அண்ணங்கார ஷாக் எடுவான். அண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது நான் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக இப்படி மாத்திக்கிறேன். நான் எதிர்பார்க்காத விஷயங்களை நீ பண்ணிட்டு இருக்கடா. 2 செஞ்சுரிஸா நேஷனல் லெவல்ல இருந்த இந்த ட்ரெஷர் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ரெக்கார்ட்ஸ்ல இது வரைக்கும் மென்ஷன் பண்ணாத விஷயங்களை கூட நீ இந்த சோடை வச்சு பண்ணிட்டு இருக்கிய. இதனாலதான் நீ அமேசிங்கான ஆளு. இதனாலதான் அண்ணங்காரன் கூட இந்த சோடை கொடுத்துருக்கானு தெரியல. அப்புறம் பேச முடிச்சுட்டு கேட்டு கிட்ட வந்தா இவனுங்கெல்லாம் திமுறா பாத்துட்டு இருக்கானுங்க. அதுல அந்த மொட்டத்தலைய வந்து எவ்வளவு நேரத்துக்கு காத்துட்டு இருக்குது, குட்டி கொஞ்சம் வெளியே வாடா, இன்னும் பெரிய திட்டுறியா, சின்ன ஒரு மன்னிப்பு கூட கொடுக்க முடியாத உடனே அவ்வளவு பெரிய ஆளாட நீ அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். கூட இருக்கவங்களாம் சமாதானம் படுத்துறான். டே கம்முனே இதுக்கூட இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம செத்துரோட இப்படிலாம் பண்ணா கம்முனரா அப்படின்னு அவனை சாந்தப்படுத்த உடனே ஹீரோ வந்து தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி சின்னதான் ஒரு பிரசன்ஸ் தான் வெளிப்படுத்துவான். அதையே தாங்க முடியாம அவனுக்கு படுத்துருவானுங்க கீழே. சாரி எங்களை மன்னிச்சிருங்க பிரின்ஸ், இந்த முட்டாள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அண்ணங்கார ஹென்ரியும் டே இந்த மாதிரி என்னடா பண்ண அவனுங்களா? அதுவானா ஒண்ணு இல்ல, இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாடோடைய சின்ன பவரை பயன்படுத்தி ஒரு கிராவிட்டி பவர் தான் பயன்படுத்தினேன். அதான் அவங்களால தாங்க முடியாம படுத்துட்டாங்க. நீ உண்மையிலே அமேசிங்கானோண்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வேற ஒரு பார்ட்டிக்காக கேரேஜ்ல கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வரேன். அந்த இடத்துடைய அந்த பார்ட்டி ரெடி பண்ண நோபல் மேனும் ஹீரோ வரவே இருக்கிறான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிரின்ஸ் நோவா. ரேடாக் நீங்க வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம உள்ள
உள்ள போலாமா? அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போன உடனே பார்த்தா அவனுக்கு பயங்கரமான வரவேற்பு. ஹீரோக்கு லைட்டா பதட்டமா இருந்தாலும் கூட அந்த ஆள் நிக்கிறான உடனே சரி பரவாயில்ல இவர்தான் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில போன உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற நோபல் மேன்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் தான் பிரின்ஸ் உடனே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அவரை பத்தி. அப்புறம் அந்த ரேடாகும் பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? உங்களுடைய ஸ்வாட் எங்க இருக்கு? இது எங்க தான் இருக்கு? இது என்னுடைய கிரௌன் பிரின்ஸ் அண்ணா தான் கிஃப்ட் பண்ணா. இது பேரு லிவியத்தான். எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னது நேஷனல் ட்ரெஷரை கையில வச்சு சுத்திட்டு இருக்காரு. டைரக்டா கிரௌன் பிரின்ஸ் கிட்ட இருந்து இவருக்கு கிஃப்ட் பண்ணதாது அப்படின்னு எல்லாரும் பாராட்டி ஷாக் ஆயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒருத்த மட்டும் பார்த்தா ஏன்பா நீங்க வர அது சும்மா பொம்மையோடைய ரிப்ளிகாவா இருக்கும் பாத்து போலியானதை வச்சு சுத்திட்டு இருக்க அந்த சின்ன பையன் அப்படின்னு வாய விட்டுரு. எல்லாருமே இவனை தான் திரும்பி பார்ப்பாங்க. டே எதுக்குடா இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கானு. ஹீரோ கடுப்புல தன்னுடைய சின்ன பவர் தான் காமிப்பான். அதுல இருந்து வெளிப்படுற அந்த ஒரு ஹாரோவுடைய சென்சையை யாராலையுமே தாங்க முடியாம சாகர நிலைமைக்கு போறாங்க. எல்லாருக்கும் அள்ளு விட்டு போச்சு. தன்னுடைய ஸ்வாட நிறுத்திடுவான் ஹீரோ. டக்குன்னு ரைட் ஆகும். அடேங்கப்பா நம்மளுடைய பிரின்ஸ் பாத்தீங்களா? நீங்க வேற லெவல் பிரின்ஸ். நேஷனல் ட்ரெஷரை வந்து வேற லெவல் ஹேண்டில் பண்றீங்க. நீங்க பவர்ஃபுல்லான ஆள் தான். எல்லாரும் பார்த்து கத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல நமக்கு உயிர் பயத்தில் காட்டின இவரால எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த இடத்துல கொண்டு வர முடியும்னு இந்த வயசுல இவ்வளவு பெரிய திறமையான பையனா இருக்காரு நம்மளுடைய பிரின்ஸ். அதனால நம்ம அவருக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். அதுக்கப்புறம் பயத்துல எல்லாரும் ஹீரோவை பார்த்து பாராட்டுறாங்க. கண்டிப்பா நமக்கு ஃபியூச்சர்ல எந்த ஆபத்து வந்தாலும் இவரு தான் காப்பாற்ற போறான்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே பாராட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் லேட்டாகும் காது கிட்ட போயிட்டு பிரின்ஸ் அந்த பையனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அவன் பயத்துல கீழே உட்காந்து மூத்தா போயிட்டு இருக்கு. அவனை அப்படியே விட்டுரு கண்டுக்காத. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட எண்டிங்ல பார்த்தா ஹீரோ ஒவ்வொரு நோபல் மேனோட அறிமுகத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒவ்வொருத்தர கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அதுல முக்கியமான ஒருத்தவங்களும் வராங்க. ஹலோ பிரின்ஸ், நான் தான் பைரோன் ஆலன். நான் ஆலன் கம்பெனியோட ஹெட். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற போல என்னால எந்த விதமான பிரசன்ட்டையும் இப்ப எடுத்துன்னு வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய டாக்டரா இருக்கிற பக்கத்துல வந்து அவளை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் தான் சாண்டி ஆலன். ஹீரோ உடனே இவ உன்னுடைய தத்து பொண்ணா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பார்த்தாலே எனக்கு தெரியுது. கண்டிப்பா ஆலன் நீங்க வந்து செகண்ட் அப்படி இல்லைன்னா தேர்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவரா? சரியா சொன்னீங்க. நீங்க ஹை ரேங்க்ல பிறந்திருக்கனாலும் உங்களுடைய பொண்ணு வந்து அந்த அளவுக்காச்சும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை தத்தெடுத்து உன்னுடைய ஸ்லேவா மாத்திக்கின? இவ உன்னுடைய ஃபார்மர் ஸ்லேவா இல்ல உன் பொண்ணா? நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இவ கொஞ்ச நேரத்துல மைண்ட் கடுப்பாவதுலயே எனக்கு நல்லாவே தெரியுது. இவனுடைய முக பாவனையை காட்டி கொடுத்துருச்சு. கண்டிப்பா இவளுடைய இந்த முக பாவனையே தெரியுது. இவ்வளவு மாதிரியான யூனிக்கான பீப்புள்ஸ் ஒரு சில பவர்ஸை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஸ்லேவ்ஸா மாத்தப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் பிரின்ஸ். இவ என்னுடைய ஃபார்மலான ஸ்லேவ் தான். இவ்வளவுதான் என்னுடைய பொண்ணாவே நான் வச்சுட்டு இருக்கேன் கூட. இவ இன்னும் நிறைய விஷயத்தை கத்துட்டு இருக்கா இப்பதான். அதனால எங்களை மன்னிச்சிருங்க என்ன தப்பு பண்ணி தானே. ஏய் பரவாயில்லையா, ஒரு ஸ்லேவ தன்னுடைய பொண்ணா வளர்க்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவனா இருக்க. கண்டிப்பா என்னுடைய மேன்ஷனுக்கு நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஃப்ரீ டைம்ல அப்ப வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அப்படியா? இந்த வாய்ப்பை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வருவேன். சரி இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி அவன் கிளம்பிடுவான். பரவாயில்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் ஒதுங்கிட்டானே அப்படியே. ஆமா புத்திசாலியான ஆளா தான் இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா இன்னும் எசக்க மசக்க எதனா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். போற வழியில இருக்கிற நோபல்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் ஆலனை பத்தி கொஞ்சம் தப்பா தான் பேசுறாங்க. எடுத்த உடனே பிரின்ஸ் நல்லாவே கவர்ச்சிகரமா பேசி இழுத்துட்டான் தான் பாக்கம். ரேடாக் நான் உன்னோட விஷயத்த சொல்லணும். இவ ஒன்னும் அவருடைய ரியல் டாக்டர் இல்லன்றத இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்னன்றத தன்னுடைய சோடோடைய பவர் லைட்டா காமிப்பான். டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் ஆயிட்டு ஆலனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். அங்க பாத்தியா திரும்பிட்டா அந்த பொண்ணு அவனை பாதுகாக்கிறதுக்கு மும்மரமா இருக்கான். இந்த ஏஜ்ல இருக்கிற நார்மலான பொண்ணே அவ கிடையாது. அப்படியேங்கப்பா நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இது விஷயத்துல இருந்து பாக்குறது என்னன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ மறுநாளே வந்து அந்த மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப அவன் வரும்போது அவனுக்கு முன்னாடி அவனுடைய அண்ணனா இருக்கிற 8th பிரின்ஸ் ஆஸ்கர் வந்திருக்கான். என்னடா நோவா இந்த சைடு வந்திருக்கேன், வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சில பொருட்களை வாங்கலாம்னு வந்தேன். கேரேஜ் இல்லாமையா? நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்க நோவா. நம்மளுடைய பரம்பரையில வா, நீ எங்க போனோமோ நானும் அங்கதான் போலான்னு இருக்கேன். என் கூட வா, கேரேஜ்ல போலாம். அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அந்த கடைகள்ல தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி போயிட்டு வாங்கறதுக்காக ஒவ்வொரு கடையை ஏறி இறங்குறாங்க. இதுதான் காம்பவுண்ட் ஸ்ட்ரீட்டா? எம்பர்ல இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய மார்க்கெட்டிங் பண்ற இடம் இதுதானே. பரவாயில்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் முக்கியமான ரியல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்கர் தனக்கு தேவையான பொருட்களை போய் தேட அங்க ஒண்ணுமே கிடைக்காது. ஹீரோ மட்டும் ஒரே ஒரு புக்கை வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை கேட்பான். ரேட் எவ்வளவுன்னு. எனக்கு எதுவுமே என்னால வாங்க முடியலடா. ஆமா நீ என்ன வாங்கியிருக்கேன்? டேய் இந்த புக்கா? கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு கிரிமோரி ஆஃப் தி ஆண்ட்ரேரியா லெஜெண்டரி சாசரர் எழுதுந்து. இது ஒரிஜினலா? இது அபூர்வமான ட்ரெஷரா? இதோடைய ஓத்தே ரொம்ப அதிகம். எத்தனாடா சாதாரணமா இவ்வளவு காசு கம்மியாக விற்கிறாங்க. உனக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சது ஆர்வம் வந்துச்சு? எனக்கு பெருசா தெரியல. ஆனா இது தொட்ட உடனே என்னன்னு தெரியல, என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த விண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் ரொம்பவும் பிளஸ்ன்னு காமிக்குது. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் அவனுடைய ஸ்வாட துடிக்கும் போது ஹீரோவும் டக்குன்னு பார்த்து தன்னுடைய ஸ்வாட் எடுத்து அந்த புக்குக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் உடனே அதை கிட்ட எடுத்து போய் வைக்க டக்குன்னு அந்த புக்குக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய சாபம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணலாம் ட்ரை பண்ணுது. அண்ணங்கார பார்த்தா டே என்னடா பண்ண நோவா? நோவா கண்டிப்பா இதை நம்மளால தடுக்க முடியாதுடா. இது கிரேட் சாசரோடையதுடா. பயங்கரமான ஸ்பிரிட்ரா இது. இதை மாஸ்டர் பண்ண ஒருத்தரால மட்டும் தான் இதை தடுக்க முடியும். ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம தன்னுடைய பவரை அந்த ஸ்வாடு மேல நம்பிக்கையை ஏற்படுத்தி மிகப்பெரிய வாட்டர் பவர் பயன்படுத்தி மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம. உடனே பார்த்தா ஹீரோடைய ஸ்டேட்டஸ்ல இன்னொரு ஏசம் ஆட் ஆயிடுச்சு. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ பண்ணது என்ன பண்ண? ஆமா இந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலையா? இல்ல நான் மேல இருந்து தான்
சிட்டியில அட்டாக் பண்ணதுனால சைட்ல எல்லாம் எந்த விதமான அட்டாக்கும் இருக்காதுண்ணா. என் தம்பி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபாரமான பையனா தான் இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ்கர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீட்டோடைய பிரதானமான ஒரு நோபல் மெர்ச்சன்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கணும். நீங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ற மாஸ்டரையே கட்டுப்படுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க தான் சரியான ஆளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு ரிங்கை அறிமுகப்படுத்துறான். இதுதான் பயங்கரமான ரிங்கு. ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போடுவானு பாருங்க. இந்த ஒரு ரிங்கை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்துல ஏன்ஷியன் டைம்ல கொடுத்தது. இது ஒரு கம்மியான விலைக்கு தான் நான் வாங்கிட்டு வரேன். ஆனா இதை நான் திரும்ப யாருக்கிட்ட வித்தாலுமே சரி இது திரும்ப ஏன் கட்டியே வந்துருது. அது எப்படின்னே தெரியல. அப்படியா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா அதை எடுத்து போட்டு அடுத்த செகண்ட் பார்த்து ஹீரோவுடைய கைக்கு அதை அட்டாச் ஆகிட்டு அவனுக்கு ஒரு கவசம் எல்லாம் வந்துருது. அப்படியே இதுதான் அதோடைய உண்மையான ஃபார்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கூட எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லெவியத்தான் அப்படின்லாம் கிரிமோரி மாதிரி இது உயிரோட வாழ்ற எதுவும் ஆப்ஜெக்ட் மாதிரிலாம் கிடையாது. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுற ஒரு கிராஜெட் மாதிரி நினைக்கிறேன். சரி ஓகேயா மெர்ச்சன்ட், நான் இது எவ்வளவு காசுவோ அது நான் பேமெண்ட் லேட்டா கொடுக்குறேன்ற மாதிரி அவன் சொல்லுவோம். ஆஸ்கர் உடனே இல்ல இதுக்கான பேமெண்ட் நானே இப்போ பண்ணிக்கிறேன், அதை நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா என்ன சொல்ற, பரவாயில்லடா ஒரு அண்ணனா நான் உனக்கு இது கிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. என்னுடைய தம்பி இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கானா எனக்கு அதுல சந்தோஷம் தானே. எல்லாரும் உனக்கு வாங்கி கொடுக்குறானுங்க, நானும் என் பங்குக்கு என் தம்பிக்கு பண்றதுதான் இது. என் ஞாபகத்துமா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஹீரோ போற வேலையை கேரேஜ்ல இருந்து இறங்க என்னடா வீட்டுக்கு போலியா, இல்ல நான் கொஞ்சம் வேலை இருக்கு, சரி பார்த்து போயிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோடைய சோட திடீர்னு துடிக்குதுல. அங்க பார்த்தா திடீர்னு அந்த மொட்டை பையன் வந்துட்டு அட்டாக் பண்ண வர பையன் திரும்ப வந்துட்டானா இவன் திருந்த மாட்டான் போலியன்ற மாதிரி பார்க்க டக்குனு கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கட்டுப்படுத்தல. ஆஸ்கர் உன்ன பக்கம் டேய் யாரா இவன் என்னடா ஆச்சு, அது வேணா அது ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வா நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் எப்படி அதை தடுத்தேன், அதுவானா இந்த லிவியத்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி தான் இந்த ரெங்கையும் பயன்படுத்தி என்னால ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸா ஒன்று போட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு ஆர்மர் ஷீல்டை வந்து தடுத்துருச்சு. அப்படி எங்கப்பா உடனே மாஸ்டர் பண்ணிட்டியடா நீ வேற லெவல் தான். அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்து ஹீரோ அதே பாட்டு பாடுற இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த பொண்ணு பார்த்து தன்னுடைய பாட்டை பாடி ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன். அந்த ஒரு சமயத்துல பார்த்து திடீர்னு ஒரு 2 பேருக்கிட்ட குடிகாரனுங்க தான் டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குன்னு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. நடுவில் பார்த்து ஹீரோ ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு அவனுங்களை சோட வச்சு கதற வர்றான். திரும்பி நம்மளோட பிரின்ஸ் வந்து தத்துறாரு, நீங்க தான் எங்க கிங்க அப்படின்னு ஹீரோவை பாராட்ட. ஓனர் ஒன்று பக்கம் பிரின்ஸ் கிட்ட வந்து மணி கேட்டு இருக்கான். ஏய் நீ தானே எங்க ஓனர், எதுக்கிட்ட தேவையில்லாம இந்த மாதிரியான தாய் வேலைகளை இந்த இடத்துல வர வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க பிரின்ஸ், ஏன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துக்கு வரதுனாலதான் என் பழப்பே ஓடுது, அதனாலதான். சரி ஓகே உன் நிலமை புரியுது, கவலைப்படாத. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் நான் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் தான் இதை நடத்த போறேன், அதுக்கான பேமெண்ட் இந்தான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜோயா பார்த்தா எடுத்துட்டு வந்து கொடுக்க அவர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஆமா பிரின்ஸ் நீங்க எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, நான் திரும்ப உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, நான் எப்படி உங்களுக்கு காசு கொடுக்கறது. ஒன்னும் வேணாம், நீ இந்த இடத்துல நின்று எல்லாரும் முன்னாடி நின்று பாட்டு பாடு, அதுவே போதும். எனக்கு இந்த இடத்துல நீ பாட்டு பாடிட்டே இருக்கணும், அதை விட எனக்கு வேற எதுவும் வேணாம். உண்மையாவா உங்களுக்கு அது உண்மையிலே பிடிச்சிருக்கு நான் பாட்டு பாடுறதுலாமே? ஆமா நல்லா தான் இருக்கு, அதுக்கான பொட்டன்ஷியல் உனக்குள்ள இருக்கு, பெரிய ஆளா வருவ பின்னாடி. கண்டிப்பா இந்த எம்பயர் ஃபுல்லா ஒரு நாள் உன்னுடைய பாட்டு எல்லா இடத்துக்கும் ஒழிக்கும், அதுக்கு நான் துணையா இருப்பேன், நீ கவலையப்படாத. உடனே அவ கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா நான் பண்றேன். அதுக்கப்புறம் அவளுடைய பாட்டு ஹீரோவையும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஹெட்மேடும் மாஸ்டர் உங்களுக்காக ஒரு கெஸ்ட் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ இது டேட் மெர்லே கவர்னர் ஜெனரல் ஆஃப் தி ஹாலோ ஜாய். இவர் எதுக்கு வந்திருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்களாம் உங்களுடைய வேலையை போய் பாருங்க. இந்த ராயல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனியான பிரின்ஸுக்கு கீழேயும் அவங்களுக்குன்னு பிரதானமாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற ஒரு பார்த்துக்கக்கூடிய தனி இடங்கள் இருக்கும். அதுல இருந்து அவங்க கத்தக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன வகையில நிறைய மக்களுக்கும் அந்த இடத்துக்கும் பண்றதுன்றதை கத்துப்பாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்குற மக்கள் வந்து அந்த இடத்துடைய ஓனரா இருக்கிற பிரின்ஸுக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக அந்த இடத்து மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த யுகத்துல ஒரு புதிய லார்டு உருவாகி இருக்கான், அதுவும் ஆல்மேலியால. அவ வேலை பார்க்குற லேண்டோடைய பேரு ஹால் ஜாய். அதுக்கப்புறம் பார்த்தா டெட் மேர்லின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் ஜெனரல் அந்த வந்துட்டான். எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் வேணா, நீ மேல உட்காந்து பேசு. ரொம்ப நன்றி பிரின்ஸ். இதுல நம்ம 2வது முறை மீட் பண்றதா? ஆமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்ப இந்த எம்பரர்ல என்ன ஒரு கவர்னர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அப்பவே வேலை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கீழே இருந்து சரி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? ஹால் ஜாயில இருந்து அந்த வெள்ளம் வந்த இடத்த எல்லாத்தையுமே எப்படி இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? பழைய மாதிரி மாத்திட்டியா? அவன் வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அப்பனா நீ வச்சிட்டு இருக்கிற முகத்திலேயே தெரியுது கண்டிப்பாங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் போயிருக்கு. ஹால் ஜாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் பல கிளைகளா ரிவர் இருக்கு. ஆனா திடீர்னு வந்து பெரிய வெள்ளத்தினால அந்த வயல் சார்ந்த இடங்கள் மொத்தமே வெள்ளத்துல மூழ்கி அழிஞ்சு போயிடுச்சுங்க. இது எம்பரருக்கு பெரிய லாஸ் தான். அது மட்டும் இல்லாம நான் அந்த இடத்துக்கு ஓனரா இருக்கிறதுனால என்னுடைய எம்பரர்ல சார்பா அந்த இடத்துக்கு நான் தேவையான விஷயங்களை பணத்துக்காக நிறைய ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வாட்டர் கிளானா இருக்கிற இந்த ஒரு வீட்டை என்னால் நினைச்ச அளவுக்கு யோசிக்க முடியல. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ற மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா இவன் இருக்கிற முகத்தை பார்த்து அப்படிதான் தெரியுது. என்னதான் பிரச்சனை அதை சொல்லு. உண்மையை சொல்ல போனா நீங்க எங்களுக்காக ஒதுக்குன ஃபண்டிங் எதுவுமே எங்களுக்கு வரல. அதனால எந்த ஒரு பணத்தையும் எங்களால பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. அந்த வரலையா? அது இம்பீரியல் ஆர்டர் ஆச்சு, வந்திருக்கணும் நேற்றுக்கு. உண்மைதான். ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த ஃபண்டை வந்து வேற விஷயத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஓ
இதுதான் கதையா? சரி, என்ன ஃபாலோ பண்ணி வா. எங்க போறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எல்மியா எம்பரருடைய ஃபைனான்சியல் மினிஸ்டர் இருப்பான்ல, அவனுடைய இடத்துக்கு போயிருக்கான். வாங்க பிரின்ஸ் நோவா, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் போல. டெட் மார்லி என்கிட்ட சொன்னான். அது என்னன்னா, அவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே நீங்க டிலேவா டிஸ்ட்ரிபியூட் பண்றதாவும் என்ன காரணத்துக்காக அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சொன்னீங்க. அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பிரின்ஸ். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் குழந்தை கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு. உடனே அவன் தட ஆரம்பிப்பான். சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட ரூடா பேசுற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க அந்த விஷயத்தெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் அப்படி விட்டேன். சரி நான் சொல்றேன். ஹால்ஜாயை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அந்த வெள்ளத்தால வந்து சேர்த்த எல்லாமே இந்த வருஷமும் வந்திருக்கு. அது எப்பவுமே வழக்கமா நடக்கிறது தான். திரும்ப அது என்னதான் சரி பண்ணாலும் திரும்பவும் வரதில்ல. இந்த எம்பரருக்கு பெரிய தலைவலியா தான் போகுது. அதனால இந்த முறை அதை யோசிச்சு அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் ஃபண்டிங்கும் இப்போதைக்கு தர வேணான்ற ஒரு யோசனையில நாங்க இருக்கோம். முக்கியமான விஷயம், நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸா இருக்கிறதுனால என்னுடைய ஒப்பீனியனை இந்த இடத்துல நான் பயன்படுத்தினேன். அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் ஏத்துக்கினாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா நீ என்ன ஏதோ இழிவா பேசுற மாதிரி தெரியுது. உடனே பார்த்தா டெட் மார்லியும் ஷாக் ஆயிடுவான், அந்த மினிஸ்ட்ரியும் ஷாக் ஆயிடுவான். எங்க பாரு, வெள்ளம் வந்த இடத்துல எம்பரர் சார்பா எந்த விதமான டாக்ஸும் அவங்களுக்கு விதிக்க கூடாது. என்ன காரணத்துக்காக நீ பணத்தை பயன்படுத்தல? இது மிகப்பெரிய தப்பு தெரியுமா? உங்ககிட்ட பணம் இருந்தோ நீ அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தடுத்து நிறுத்திட்டு இருக்க. நான் திரும்ப கேட்கிறேன், நீ என்ன இழிவு பத்திரியா இல்ல என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு அந்த பணத்தை என்னால அவங்களுக்கு அனுப்ப முடியாது. ஏன் முடியாது? அது உண்மை என்னன்னா அப்படின்னு ஒரு சும்மா சப்ப கட்டுற சாக்க சொல்லுவான். எம்பரர்ஸ்ல நீங்க முன்ன சொன்னது போல சம்மர் ரிட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு பிளான நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, அதனால எம்பரர்ல அந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் சரியா போதாத இருக்குது. அதனால சம்மர்ல நம்மளுடைய கேபிட்டல் எல்லாமே ரொம்ப சூடாதான் இருக்கும். அதை கூலா மாத்ததுக்காக நம்ம இடத்த சுத்தி நிறைய விஷயங்களுக்காக அதை செலவு பண்ண காசு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எம்பரர்ல மேஜிஸ்ட்ரியோடைய ஒப்புதன் பேர்ல நான் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபண்டிங்ல இருந்து காசு எடுத்து பயன்படுத்தினேன். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரமே அந்த சம்மர் காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வெயில சமாளிக்கிறதுக்காக ஒரு புதிய வில்லாவை கட்டுறேன். அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அது புதிய வில்லாவா இருக்கும் இந்த சிட்டிலேயே. இன்னொரு பக்கம் டெட்மார்லயும் எம்பரர்ல மேஜிஸ்ட்ரி கொடுத்த காசை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம் சொல்லிட்டு சாக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பக்கம் வந்து அவன் கடுப்பாக்குறதுல உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா பிரின்ஸ்? வாய மூடி நம்பியாரு. நீ பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ராயல் ஃபேமிலிக்கு எதிரான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். என்னது? ஆமா, பிளட் வந்து ரீஜனுக்கு போக வேண்டிய ஃபண்ட் எல்லாம் எடுத்து உன்னுடைய கண்ட்ரோலை பயன்படுத்தி ஒரு புதிய மேன்ஷனை கட்டுறதுக்காக அந்த பணம் செலவழிச்சிருக்கேன். இது மூலியமா நீ சொல்ல வருது என்னன்னா, என்னுடைய அப்பாவை நீ எப்படி வேணாலும் முட்டலா மாத்த முடியும், நீ என்ன சொன்னாலும் அவர் அப்படியே செய்வாருன்றது தானே? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான அர்த்தம் இல்ல. அதனால இங்க பாரு, உடனடியா நீ இப்போதைக்கு எம்பரர்ல அந்த கொடுத்த ஃபண்ட் எங்க வச்சிட்டு இருக்குன்றதை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணு. அப்படி இல்லைன்னா நானே இதுக்குள்ள பூந்து பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் என்னுடைய சொந்த ஃபண்டிங்ல அவங்க செலுத்துற காசு ஆல்ரெடி உடனே வந்து எல்லா விதமான ஃபண்டும் போகட்டும்னு சொல்லிட்டு மாட்டு கொடுக்குதுல. இப்ப பயந்து போட்டு எல்லா விதமான வேலையும் செய்யறாங்க. இன்னும் பக்கம் டெட்மார்லி யோசிக்கிறான், அடேங்கப்பா, மினிஸ்டர் ஆஃப் ஃபியான்சேவா இருந்தவரையே இவருக்கு அதிகலங்க விட்டாரு. எந்த விதமான சண்டையும் போடாம பேசியே நீங்க அவரை வேலை செய்ய வச்சீங்க. உங்களுக்கு அதிகப்படியான இன்டெலிஜென்ட் இருக்கு, நீங்க பிரில்லியன்டான நெகோசியேஷன் பண்றீங்க. இந்த வயசுல எப்படியாப்பட்ட நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா உங்க கூடிய இருந்து உங்களுக்காக என்ன வேலை வேணாலும் நான் சேர்த்து தர இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நானே நிறைய விஷயம் கத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புன பிறகு பார்த்தா நான் போயிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெட் மார்லின்றதோ கிளம்பிடுவான். ஹீரோவா அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சோல்ஜர் வந்துட்டு பிரின்ஸ் நோவா மேஜிஸ்ட்ரி உங்களை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரு. இன்னது என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆவான். அங்க போன மேஜிஸ்ட்ரி அங்க வர இருக்கிறாரு. மேஜிஸ்ட்ரி, நான் தான் நோவா ஆர்டர் வந்திருக்கேன். வா ரிலாக்ஸ் ஆகு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், நீ பண்ற வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் உன்னை பாராட்டுறேன். ஹால்ஜாயில நீ பண்ற பெரிய விஷயம் ரொம்ப நல்லதுதான். இப்ப பார்த்ததுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த ஒரு சிறப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணமும் நீ தானே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆவேன். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த உலகத்திலே இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒன்று தான் பெரிய வெப்பன். நீ பண்ற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒன்னும் நல்லாவே தெரியும். பரவாயில்ல, இந்த எம்பர்ல இருக்கிற கெட்ட விஷயங்களை வந்து கிண்டத்துக்கு உள்ள இருந்து வேற இருக்கிற ஆளுலாம் நீ மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த வேலையை இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்க நோவா. ஏன்னா இயற்கையில சொல்ல போனா நிறைய பேர் இயற்கையாவே நல்ல குணங்களோட இந்த பூமியில பிறக்கிறது கிடையாது. அப்படி பிறந்தாலும் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறிடுவாங்க. நீ அந்த வேலையை நல்லா பண்றானா? என்னுடைய பையனா நீ பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லத்துல ஹீரோக்கு ஒரு மாதிரி செய்யாயிடும். இப்போ எப்படி இருக்க உன்னுடைய லிவே தான்? அதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டியா? அது சின்னதா கூட மாத்த முடியும்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேஜிஸ்ட்ரி, என் மேன்ஷன்ல நடக்கக்கூடிய எல்லா விதமான நெட்வொர்க் விஷயமும் கூட இவருக்கு போய் சேருது. அந்த ஸ்வாடுக்குன்னு டார்க் ஹிஸ்டரி ஒன்று இருக்கு, தெரியும்ல உனக்கு? அதை தாண்டியும் நீ எல்லா விதமான விஷயங்களையும் அதுல கை தந்துட்ட. அப்ப அந்த மார்க்கெட்ல எல்லாருமே என்னுடைய ஸ்வாடால கொலை பண்றதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தின அந்த ஒரு விஷயம் மேஜிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் டார்க் ஹிஸ்டரியா? நீ பண்ண விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த ஸ்வாட்ல நீ மொத்தமா கை தேர்ந்துட்டியன்றது எனக்கு தெரியாது. அதனாலதான் உனக்காகவே ஒரு ஸ்பெஷலான, அதுவும் நம்மளுடைய கண்ட்ரியில பெஸ்டான ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்பை இந்த இடத்துக்கு நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்வாட்மேன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் தான் டியமோன் நோபல், கிங்டம்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். இவன் தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் நம்மளுடைய கிண்டத்திலே. இவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. ரொம்ப நன்றி மேஜிஸ்ட்ரி. இவங்கிட்ட தான் நீ நிறைய விஷயத்தை கத்துக்க போற. மேஜிஸ்ட்ரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வைக்கணும். அது என்னன்னா, நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து என்ன திறமை இருக்குதுன்றதை நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரி ஓகே, எங்க அப்பாவே இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா எங்க அப்பா இவரை ரொம்ப நம்புறாருன்னு அர்த்தம். பிரின்ஸ் நோவா, உங்களுடைய திறமை என்னன்றது எனக்கு காமிங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு டியூல் வைப்பாங்க. இருவருடைய ஸ்வாடு சண்டை
போட துடிக்குது. ஹீரோவுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அவனும் யோசிப்பான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல லெவியத்தானுடைய ஓனரா இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல நிறைய ஸ்கில்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னால இதோடைய மெமரிஸ் மூலியமா நல்லாவே சண்டை போட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியாவே தோக்கடிச்சிருவான். உண்மையிலே இதுலயே தெரியுது நான் இந்த ஸ்வாட நல்லா கை தந்துட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ப்ரீவியஸ் ஓனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மேஜிஸ்ட்ரி கிட்ட அந்த டேமனும், மேஜிஸ்ட்ரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து பிரின்ஸ் நோவா கிட்ட தோத்துட்டேன். அவருக்கு நான் கத்துக் கொடுக்குற லெவலுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அவர் எந்த வயசுலயே ஸ்வாட் கல்லையில கை தந்தவரா இருக்காரு. ஆல்ரெடி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல இவர் மாஸ்டர் பண்ணது எனக்கு நல்லாவே சண்டை போடுறது மூலியமா உணர முடிஞ்சது. அதனால நான் தோத்துட்டேன் அவர்கிட்ட. பரவாயில்ல, நீ இப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லுவா நான் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நோவா, நீ உண்மையிலே சூப்பர்ப்பா. அப்பனா எனக்கு தெரிஞ்சு உன்னை நான் இந்த வருஷத்தோடைய நைட் செலக்ஷன் எக்ஸாம் உடைய ஹெட் ஜட்ஜிங் ஆளா போட்டுறேன். சரியா சொன்னீங்க மேஜிஸ்ட்ரி. அந்த ஒரு வேலைக்கு இவர் தான் சரியான ஆள். ஹீரோவும் அதை ஏத்துப்பான். அப்புறம் அந்த நைட் செலக்ஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த எம்பரருடைய எல்லா விதமான காரணங்களையும் இந்த டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் கலந்தக்கூடிய ஒவ்வொரு நைட்லயும் அவங்க ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த நேஷனோடைய வாரியர்ஸா கருதப்பட்டு அவங்களுக்கு ட்ரெஷர்ஸ் அண்ட் மிலிட்டரியில சேர்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இதுல உண்மையா மெரிட்ல பாஸ் பண்ணிட்டு போற மாதிரியான சிஸ்டம் இருக்கு. எக்ஸாம்ஸோடைய முடிவா ரீஜனல் பிரிலிமினரிஸ் நடக்கும். அந்த ஒரு ஃபைட்டர்ஸ்ல யார் ஒருத்தர் ஃபைனல் பேட்டிலுக்கு சரியா தேர்ந்தெடுக்கப்படுறோம் மேஜிஸ்ட்ரியோடைய தலைமையில அவருக்கு இந்த நாட்டோடைய பெஸ்ட் நைட்ன்ற டைட்டில் கிடைக்கும். இந்த சொசைட்டில அவருக்கான மதிப்பும் கூடிடும். ஹீரோவோ யோசிக்கிறான், டேங்கப்பா இது ஒரு நல்ல விஷயம் தான். புதிய நைட்டுக்காக வரப்போறவருக்கு ஒரு ஹெட் ஜட்ஜா சபார்டினேட்டா கூட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறேன். அதுக்கப்புறம் நோவாக்குன்னு தனியா ஒரு செலக்ஷன் கமிட்டி எந்த இடத்துல நடக்குதுன்னு பிரிச்சு விட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க மேஜிஸ்ட்ரி, நீங்க கொடுத்த வேலையை நான் கணக்கச்சிதமா முடிப்பேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது? என்னால எல்லா விதமான பிலிமினரி நடக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல கவர் பண்ண முடியாது. அதனால என்னால எல்லா விதமான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் யாருன்றது சரியா பார்க்க முடியாம போயிடும். அதனால என்னால முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலான்னு இருக்கேன். நிறைய புது புது ஆட்களுடைய ஸ்ட்ராங்கான டேலண்ட்டை கத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய மேன்ஷனுக்கு வந்த பிறகு ஜோய் மேடு கிட்ட, ஜோய் இந்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த நைட் எக்ஸாம் செலக்ஷன்ல உன்னுடைய வில்லேஜ் சார்பா யாரும் கலந்துப்பாங்களா? கண்டிப்பா கலந்துப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய வில்லேஜ்ல இருந்து நிறைய ஆட்கள் போய் கலந்துப்பாங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிருக்க, நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருந்தேனா? இல்ல நீ எதுவும் பெருசா பேசல. அதே மாதிரி நான் ஒன்னும் கோவமாவும் இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதை ஓப்பனாவே என்கிட்ட சொல்லு. ஆனாலும் இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த வருஷம் எங்களால ஒரே ஒரு சேலஞ்சரை அனுப்புறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா அந்த அளவுக்கு டிராவலிங் காசு எல்லாம் எங்களுடைய கிராமத்துல இருக்கவங்க யாருக்கிட்டயுமே கிடையாது. அதனால இந்த முறை ரொம்ப கஷ்டம் தான் அவங்க போய் கலந்தது எல்லாமே. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்கள்ல வந்து நாங்க கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டு நிறைய இடத்துல டொனேஷன் கேட்டு தான் அதை கேதர் பண்ணி அது மூலியமா தான் அவங்க போறதுக்கான எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் நாங்க பார்த்துப்போம். ஆனா இப்போதைய நிலைமையில எதுவும் அங்க பண்ண முடியாது. ஏன்னா அதுல வெள்ளப்பெருக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. நீ கவலையப்படாத, எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் நான் ஏத்துக்கிறேன். உண்மை இல்லைன்னா நிறைய திறமையான ஆட்கள் வந்து இந்த மாதிரி கிராமத்துல இருந்து தான் வருவாங்க. அப்படியேப்பட்ட ஆட்களுடைய திறமையை வேஸ்ட் ஆக விடக்கூடாது. அதனால அவங்களுடைய டேலண்ட்டை நான் பார்த்து ஆகணும். அதனால அவங்களை அந்த இடத்த விட்டு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்படி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஆனா நிறைய செலவாகுமே. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. டயலான், சொல்லுங்க மாஸ்டர். உடனடியா நிறைய வாடகைக்கு குதிரைகளை கேபிட்டல் இருந்து வாங்கிடுவான். அவ்வளவுதான். நம்ம அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய டார்மெண்டரியில வச்சு போருக்கான குதிரைகளை வளர்க்க போறோம். நல்லா புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம எனக்கு உடனடியா இந்த நாட்டோட எல்லா விதமான மெர்ச்சன்ஸுக்கும் பேசுற மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும். அதனால இப்ப நான் வெளியே டவுனுக்கு போறேன். மாஸ்டர் நீங்க உண்மையிலே வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மெர்ச்சன்ட் கிட்ட எவ்வளவு விதமான சாப்பாடு செலவு, அப்படியே இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய மற்ற செலவுகளான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோவும், பரவாயில்லையே, எனக்காக இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கேன். பின்ன கேட்டது எவ்வளவு பெரிய ஆளு, 13th பிரின்ஸ் ஆச்சு. பண்ணாம இருப்பானா? நீ போய் சொல்ற. எந்த ஒரு மெர்ச்சனா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த பண்ணானா கண்டிப்பா உனக்கு பிரதிபலன பணத்தை எதிர்பார்க்காம போக மாட்டாங்க இந்த இடத்த விட்டு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீங்க இந்த வயசுலயே இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால நான் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா கேட்டீங்க. பணம் எதனா வேணுமா? அப்படிலாம் கிடையாது பிரின்ஸ். அது ஒண்ணும் இல்ல, உங்களுடைய பேலஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்ல, இந்த மேடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நைட் செலக்ஷன் எக்ஸாம்ஸ் போலயே அதுவும் கடினமா தான் நடக்கும். அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை பார்க்குதுன்றது பெரிய விஷயமா. அப்பனா நீ அதனால இந்த பொண்ணை வந்து என்னுடைய பேலஸுக்கு வேலை பார்க்க அனுப்புறேன் அப்படிதானே? நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பேலஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக யாராச்சும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எங்க அப்பா வந்து ரொம்பவும் நிறைய விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து தான் சூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் இந்த ஒரு பொண்ணை எப்படியாச்சும் அந்த இடத்துல நான் வேலை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஓ, அட்வான்ஸ் பேமெண்ட்டே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த வேலையும் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த பொண்ணையை கூட அனுப்பிச்சு அந்த இடத்துல வேலை பார்க்க வச்சு எங்களுக்கும் அவனுக்குமான கனெக்ஷனை இன்னமும் பலப்படுத்துறான். சரி ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன். இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால சில பல நல்ல வார்த்தைகளை சொல்லி அங்க காரை சேர்த்துறேன். ஆனா நீ எனக்கு எப்பவுமே லாயல்ட்டியா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டுக்கிறான். நீங்க கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்தா என்ன மாதிரியான ஒரு ஆள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் இருந்து உதவி பண்ண தயாரா இருக்கேன். ஒரு மெர்ச்சன்ட்டா என்னை வச்சு உங்களுக்கு தேவையான வேலைகள் என்னென்ன நடக்கணுமோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே நான் கூட இருந்து உதவி பண்றேன். உன்னுடைய சர்வீஸ் நான் ஏத்துக்கிறேன்டா. என்ன உடனே ஒத்துக்குனீங்க? ஏன்னா உன்ன மாதிரியான ஒருத்தன் எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டான். உன்னை முழுசா நம்புறேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்து விட்டு கிளம்பி வரும்போது பாரனுடைய சபார்டினேட் நான் ஏத்துக்கும் போது என்னுடைய ஸ்டேட்டஸ்ல சில விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுதான் நான் உணர்ந்தேன். மழை பெய்யற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா என்னோட பக்கம் ஹீரோவோ ஸ்டேட்டஸை பார்க்க அங்க ஒரு எஸ் காணாம போயிடும். என்னடா எஸ் காணாம போயிடுச்சு கடுப்பாயிடுவான். வாட்டர் எஸ் காணாம போயிடுச்சுன்னா அல்மேரியால என்ன நடக்குது? ஜோய் உடனடியா நான் எம்பரரை போய் பார்க்கணும். பேலஸுக்கு பண்ண உடனடியா டிரைவர் கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி கிங் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போயிட்டு அல்மேரியால இப்ப திடீர்னு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். என்ன பெருசா சேஞ்ச் ஆயிருக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியாது? பரவாயில்ல, இவருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. இந்த ஒரு மாற்றம் ஏதோ ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்த ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி கண்டிப்பா இருக்கலாம். அந்த டைம் பார்த்தா ஒரு உளவாளி வந்து நம்ம
மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட் சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு கிளம்புறான். நோவா நீ சொன்னது உண்மைதான், அல்மேரியாவை ரீபில்லியன் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறாங்களா. ஹீரோவும் என்னுடைய எஸ்எஸ்ல இருந்து ஒரு எஸ் குறைஞ்சதுன்னு தான் இது இண்டிகேட் பண்ணிச்சான். உண்மை என்னன்னா எனக்கு கிடைச்ச இப்போ ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 5000 கிளர்ச்சி பண்றவங்க நம்மளுடைய அல்மேரியாவை புதுசா மாத்தணும் ட்ரை பண்றாங்க. நீ அவங்கள போயிட்டு தடுத்து நிறுத்தலையா? கண்டிப்பா பண்றாங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சமயத்துல. ஏன்னா இன்னமும் யங் ஏஜா இருக்கிறதுனால எனக்கு காம்பட்டுன்ற ஒரு விஷயம் இன்னமும் பழக்கப்படல. அதனால என்னுடைய வயசை விடவும் அதிகமா இருக்க என்னுடைய பிரதர்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு நான் கூட்டு போலான்னு இருக்கேன். திடீர்னு பேச்சுவார்த்தை நடந்துற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவருக்கு நான் ஐடியாவை கொடுத்து அவரை பேச விட்டா அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நாங்க பேசினா பயத்தோட பேசுவோம், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. புத்திசாலி தானே, யாரை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போறீங்க? நான் நம்புறது ஹென்றி பிரதர் தான். ஏன்னா அவருக்கு இதுல நிறைய அனுபவங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம எனக்கு பழக்கப்பட்ட நபரும் அவர் தான். அவரை நம்புறேன் நான். சரி ஓகே, ஹென்றி அவன் கூட கூட்டின்னு போன்ற மாதிரி அவர் ஆர்டர் கொடுக்க அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது வர வழியிலேயே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்ன விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி வராங்க. எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியாதுலாம். இருந்தாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நான் உண்மையிலேயே இந்த விஷயத்துல உன்னதான் நம்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஹீரோடைய ஸ்வாட் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு ஹீரோக்கு தெரியுது. கேரேஜ் டக்குன்னு நிறுத்த சொல்லவும் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த கிளர்ச்சியாளர்கள் சில பேர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே அவங்களுடைய அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சியாளர்கள் மொத்தமா சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் போட்டு அடிச்சு விட்டுருவான். பரவாயில்லடா, நல்லாவே சமாளிச்சிட்டேன். போன முறை காட்டிலும் நீ இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் இவங்க எல்லாருமே கொன்னுட்டியன்ற மாதிரி அவன் எடுத்து பார்க்க இல்ல நான் கொல்லவே இல்லை, எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. என்னுடைய லீவேத்தான பயன்படுத்தி அவங்களை கான்சியஸ்னஸ் இல்லாம ஆக்கிட்டேன். அப்படியா, எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் நுணுக்கமா கத்துட்டு வச்சிட்டு இருக்க? உண்மைதான், இவனுக்கு மூச்சு விட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா அந்த பைரோன்னு சொல்லக்கூடிய அவனை வர வச்சுட்டு ஹீரோவும் மூலியமா ஒரு பிசினஸ் விஷயத்தை நான் இந்த இடத்துல ஏரியால தொடங்க போறேன். அது என்னன்னா அல்மேரியாவுக்கு எதிராக ரீபில்லியன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நான் தொடங்க போறேன். இது கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவான். இதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரியன்ஸ் இருக்கு. என்னுடைய படையை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறேன். அதனால இது எடுத்துன்னு போயிட்டு எவ்வளவு குதிரைகளை வாங்க முடியுமோ வாங்கிட்டு எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கோ. இங்க நிறைய பேர் இருந்தாலும் என்ன மட்டும் நம்புறீங்க? அதுக்கான காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீ ஆக வேண்டிய வேலையை போல நமக்கு டைம் இல்ல. நான் என் பிரதர் ஹென்றி 2 பேருமா சேர்ந்து அந்த கிளர்ச்சியாளர்களை ஒன்னா சேர்ந்து தடுக்க போறோம். அதுக்காக இந்த விஷயத்தை பண்ண போறோம். அப்ப நீங்க சோல்ஜர்ஸ் ஒரு படையாவே கிரியேட் பண்ண போறீங்களா? நீங்க உண்மையில பிரில்லியன்டான வேலை பாக்குறீங்க. நீ கவலைப்படாதீங்க, இது சக்சஸ் சொல்ல முடியும், நான் கூட இருக்கேன். அப்படி நான் அந்த இடத்துல அந்த பணத்தை எடுத்து கிளம்ப ஹீரோவும் வரக்கூடிய ஃபைட்டை என்னுடைய பிரதருக்காக ஈஸியா வாட்சி மாத்தணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறதோட இதே இடத்துல இந்த இப்போ ஹீரோவுடைய அப்பாவும் நான் தான் சொன்னேன் மகனே, எனக்கு அசன்ஷன்ஸ் மூலியமா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த கட்ட அசம்பாவிதம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே சொன்னல. அதுக்கேற்ற போல தான் பார்த்தா நீ போகும்போது நேற்று நைட்டே அந்த புரட்சியாளர்கள் வந்து உன்னை கடத்தின்னு போலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் கிட்ட இருந்து பார்கிங் பண்ணி எப்படியாச்சும் உனக்கு வெடிவைக்க பதிலுக்கு நான் எதனா அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனாலும் என் பையனா இருக்கிற நோவா உன்னை பத்தி நான் நினைச்சு ரொம்ப கவலைப்படவே தேவையில்ல போல. ஏன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கேன். எத்தனை பேர் எத்தனை விஷயம் சொன்னாலும் அதுல உண்மையை நல்லாவே கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் முடிவெடுப்பேன். ஆனா நீ அந்த விஷயம் உனக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கணிச்சு செயல்படுறேன். ஆனா அப்பா சரி மேஜிஸ்ட்ரி, எனக்கு அதிகப்படியான நாலேஜ் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனாலும் இருக்கிற அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்கேன். நல்லா சொன்னோம்ப்பா. ஆனாலும் அந்த புரட்சியாளருக்கு திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நம்ம எம்பரோடைய இம்பீரியல் ஆர்மி எடுத்துன்னு போனா நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அவங்க தப்பிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீ சீக்கிரட்டா இந்த வேலையை முடிக்கணும்னு ஆசைப்படுற போல. சரியா சொன்னீங்கப்பா. அதனாலதான் நீ இந்த பிரில்லியண்டான ஒரு ஐடியா போட்டியா நிறைய குதிரைகளை வாங்கறதுக்காக. அடங்கப்பா, எங்க அப்பாக்கு இந்த விஷயம் கூட போயிடுச்சா? எப்படி இவருக்கு எவ்வளவு சீக்கிரமா இன்ஃபர்மேஷன் போய் சேருதுன்னே தெரியல. நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு எத்தனை பேர் உதவியே வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ. ஆனாலும் ஆல்பர்ட் பத்தி ஒரு விஷயத்தை ஃபேக்டா சொல்லட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த புரட்சியாளர்களை எதிர்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அவன் பண்ண விஷயங்களை கேள்விப்பட்டு வேணா அதுக்கு பதிலா உன்னுடைய ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் எதனா அவனுடைய ஒத்து போற மாதிரி மாத்தி பயன்படுத்திப்பார். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுற விஷயத்துல என்னடானா அந்த குதிரைகள் வாங்கறதுக்கு மட்டும் இல்லாம மற்ற செலவினங்கள் பார்க்கறதுக்காகவும் உன்னுடைய ஓன் ஃபண்ட்ல இருந்து தான் இதெல்லாமே செலவு பண்ணிருக்கல. உனக்கு நிறைய இழப்பு இருந்தாலும் உன்னுடைய ஐடியாலஜி ரொம்பவும் நல்லா இருக்கு. உன்னை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். நோவா, கவலைப்படாத. இந்த வேலை முடிஞ்ச உடனே அதுக்கேற்ற ரிவார்டு எல்லாமே உனக்கு சிறப்பாக வரும். ரொம்பவும் தேங்க்ஸ்பா. உனக்கு எதிராச்சும் ஒரு ரிவார்டு கொடுத்தே ஆகணும். என் கை அப்படி துடிக்குது. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நோவாவுடைய ஸ்வாடு கூட இன்னொரு கிரெஸ்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயமானது என்னன்னா எம்பர்ல இருக்கிற நேஷன் ஆஃப் வாரியர்ஸுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஸ்வாட்ல சிம்பிள் ஆஃப் வாரியர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கிரெஸ்ட் வந்து எம்பர்ல சிறப்பா செயல்படுற வாரியர்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட ஆள்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சிம்பிளை பயன்படுத்தி எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம அசால்ட்டா போயிட்டு வரலாம். எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு மரியாதைன்றது தனிப்பட்ட முறையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குட்னபுரியில மக்கள் யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குற லெவல் கூட எங்களுக்கு பவர் இருக்கு. இது ஒரு கிடைக்கிறதுக்காகவே தவம் கடக்கணும் ஒவ்வொரு வாரிசும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை பார்க்கறவர்கிட்ட குரூஸ் உடனடியே இந்த ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேஜிஸ்ட்ரி அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பி வர அந்த இடத்துல பார்த்தா அந்த மெர்ச்சன்ட் இருக்காப்புல. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நிலைமை போயிட்டு இருக்கு? குதிரைகள் வாங்கறதுக்காக போன இடத்துல வந்து அது மட்டும் இல்லாம என்னுடைய சில நண்பர்கள் மூலமா கிடைச்ச தகவல்ல பல விதமான டிரான்ஸ்போர்ட்டிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கதா ரீசெண்டா கேள்விப்பட்டேன். அந்த ஒரு ரூட்டை பிடிச்சி நாங்க போய் பார்த்தா அதுல எல்லா விதமான குதிரைகளையும் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா
ஏன்னா ஆல்ரெடி வந்து கார்பன் சொல்லக்கூடிய அந்த புரட்சியாளர்களுடைய லீடரா இருக்கிறவன் அதை வாங்கறதுக்காக புக் பண்ணிட்டு இருக்கானோ. அவனுடைய இலக்கை அடையிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இதுக்காக அவன் பல பணத்தை வந்து வாரி அரைச்சிருக்கானோ. இருந்தாலும் நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான அளவு குதிரைகள் எல்லாமே நான் வேற ஒரு வழியா வாங்கிட்டேன். அந்த டைம் பார்த்தா அந்த ஹெட்மேடும் பிரின்ஸ் நோவா உங்களுடைய பேச்சில் குறிக்கிறதுக்கு மன்னிச்சிருங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நம்மளுடைய கேட்டு கிட்ட நம்மளுடைய நாட்டை சேர்ந்த முக்கியமான வாரியர் உங்களை மீட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அடிப்பட்ட நிலைமையில வேற இருக்காரு. அவர் உங்ககிட்ட ஏதோ ரிப்போர்ட் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த இடத்துக்கு போக அவர் பார்த்த பயங்கரமான அடிப்பட்ட நிலைமையில இம்பீரியல் பிரின்ஸ் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அல்மேலியாவுடைய முக்கியமான ஆர்மியில ஒரு சோல்ஜரா இருக்கேன். அல்மேலியால அந்த புரட்சியாளர்களுடைய கிளர்ச்சி வந்து இப்ப ஆரம்பிச்சாச்சு. அந்த ஒரு நிலைமையில எங்களுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் அவங்க கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இப்போ மோசமான நிலைமையில இருந்தோம். அந்த ஒரு நிலைமையில என்னுடைய உயிரை நான் எப்படியோ காப்பாத்தி இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மெர்ச்சன்டே யோசிக்கிறான். முக்கியமான ரிப்போர்ட்டா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து பிரின்ஸுக்கு ஆல்ரெடி தெரியுமே தம்பி. உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஹெட்மேட் உடனடியே அவனுக்கு ட்ரீட் பண்ணுங்க. அப்புறம் இவன் கொடுத்த எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனுக்கு 5000 இல்ல 1000 ரியானை கொடுங்க. இதுதான் அவனுக்கான ரிவார்டுன்னு சொல்லவும் இது கேட்ட உடனே பார்த்தா மெர்ச்சன்ட் சாகிட்டு பிரின்ஸ் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்க. அவன் எடுத்துட்டு வந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அது உண்மைதான். ஆனாலும் அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னை தவிர்த்து கிண்டத்துல வேற யாருக்கிட்ட சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் மெயினா சொல்லிருக்கல. இந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு அவன் உடனடியே என்கிட்ட வந்து சொன்னதுனாலதான் இந்த ஒரு ரிவார்டு அவனுக்கு அவனுடைய லாயல்ட்டிக்கான ரிவார்டு அது. ஆனா இவனுக்கு அவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அவன் அதுக்கு தகுதியானவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சோயான்னு சொல்லக்கூடிய ஹீரோ கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் மேடும் பிரின்ஸ் நோவா நான் உள்ள வரலாமா உள்ளவா. அவ பார்த்தா அங்க சோகத்துல இருக்கா. என்னாச்சு எனக்கு ரொம்ப நீ சோகமா இருக்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கா. என்னடி ஆச்சு இப்படி அழுதுட்டு இருக்க. அது இதுதான் என்ன இது இதுல காசு இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 500 ரியானாச்சு இருக்குமே. என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ். யாரோ ஒருத்த முகம் தெரியாதவன் என்கிட்ட இந்த காசு கொடுத்து அதுக்கு பதிலா இந்த பாட்டில் இருக்கிற ஸ்லீப்பிங் ட்ரக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க குடிக்கிற அந்த டீல கலக்க சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் இதை குடிச்ச உடனே தூங்கிடணுமா. அதுதான் இதோட வேலையா. ஹீரோவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு நான் தேவை என்ன கிட்னாப் பண்ணி போகணும் தான் பாக்குறாங்க. சரி புரியுது எதுக்காக. ஆனாலும் நீ இந்த விஷயத்தை ஓப்பனாவே என்கிட்ட வந்து இது கொடுத்த அவனுக்கு சொன்னது போல இந்த பணத்தை வாங்கி இந்த வேலையை நீ எனக்கு தெரியாம பண்ணிருக்கலாம்ல. நான் எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் மனசே வராது. அப்படி பணத்தை தான் நான் செத்துருவேன். இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னதுக்கான காரணமே உங்களுக்கு இது வழியாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு எதனா ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க தான். முக்கியமா நீங்க எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சுதுப்பா. உடனடியே ஹீரோவா அவளுக்கு ஏதோ எழுதி கொடுக்குறான். என்னது மாஸ்டர் இது உனக்கான ரிவார்ட். நீ எனக்காக அவனுக்கு சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம எனக்காக இது ஓப்பனா எல்லாமே சொன்னல. அதுக்காக அவனுக்கு கொடுத்தது காட்டிலும் நான் அதிகமா கொடுக்குறேன். ஆனா இது என்னால ஏத்துக்க முடியாது. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண வந்தவன். கம்மனு வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். உங்களை மாதிரியான ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்தது என் வாழ்க்கையில. சரி இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணுவியா. எதை கேட்டாலும் பண்ணுவேன். என் உடம்பையே கேட்டாலும் தருவேன். நான் உடனடியே இந்த ட்ரக்கை குடிக்கிறேன். நான் தூங்கின பிறகு அவனுக்கு எடுத்துன்னு போற வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு சரியா. என்னது அவனுக்கு வந்து என்ன தூக்கின்னு போன உடனே இந்த இடத்த விட்டு ஓடிடு. எங்கனாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனா மாஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க. எனக்கே ஸ்கெட்ச் போறானுங்களா. அவனுங்களுக்கு ஸ்கெட்ச் போறதுல அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவை கடத்தி கொண்டு வந்துட்டானுங்க. அவனுங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவை கண்மணிக்கிறான். ஒரு வழி என்ன தூக்கின்னு வந்துட்டானுங்களா. அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து கார்பன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவன் சொன்ன வேலைகளை பத்தி குப்பல் சேர்ந்து பேசிட்டு இருக்கானு. என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன். கட்டு போட்டு வச்சிருக்காங்களா. உடனடியே ஹீரோ பார்த்து தன்னுடைய காதுல லிவியத்தான் வச்சிட்டு இருக்கான். டக்குனு அது வெளியே வந்த உடனே பெருசாயிடுது. இந்த ஒரு சமயத்துல இவனை பயன்படுத்தி எதுவும் பிரயோஜனம் இல்லை. உடனடியே என்னுடைய கயிறு அறுக்கணும்னா வேற ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு தன்னுடைய அந்த கையில இருந்த சாபம் நிறைஞ்ச ரிங்கோடைய ஷீல்டை பயன்படுத்தி கயிறெல்லாம் அறுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய லிவியத்தானை தொட்டு நீ இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா விதமான மெமரிஸும் எனக்கு காமி. அதுக்கப்புறம் லிவியத்தான் உடனே ஹீரோ கேட்டதுக்கு அதுகிட்ட இருந்த மெமரிஸ் எல்லாமே காமிக்குது. ஹீரோ அந்த ட்ரக் கொடுத்த உடனே அந்த இடத்துல அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு ஹீரோவை தூக்கின்னு போகும்போது சரியா நம்ம சோயான்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. அவ எங்க ஓடிட்டா. விடுங்கப்பா அவ ஓடிட்டா. நமக்கான சரியான வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் நமக்கு தேவையில்லை. உடனடியே இவனை கடத்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கேரேஜ்ல வச்சு தூக்கின்னு வந்துருப்பாங்க. ஹீரோ உடனே சடனா ஸ்வாட் எடுத்து நிப்பான் பாருங்க. ஜெய் என்னடா இதை குட்டி பையன் வந்து கண்ணு முடிச்சா என்னடா கையில ஸ்வாட்ல வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இவன் வாய பொழுது பாக்குறாங்க. கவலைப்படாத தம்பி இந்த முறவனுடைய அண்ணெல்லாம் யாரும் வந்து காப்பாற்ற வரமாட்டாங்க. நீ ஒண்டியா தான் இந்த இடத்துல சாக போற. ஆனா ஹீரோ டப்புன்னு ஒவ்வொருத்தனையும் அடிக்க ஆரம்பிப்பான். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க இந்த இடத்துல சாக கூடாது அப்படி இல்லைன்னா மாட்டின்னு முடிக்க கூடாதுன்னு நினைச்சீங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க. அப்படி குடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்க காரியம் முடிக்க தான் போறேன். இந்த குட்டி சத்தம் அழிங்கடான்ற மாதிரி உடனே பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அழிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ எல்லாருக்குமே டஃப் கொடுத்து அவனுடைய கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் மேல கைகால வச்சு ஹீரோ சொன்ன மாதிரி கவனம் இல்லாம ஹீரோ மேல இருக்கிற அக்கறையில அவனுக்கு எதனா ஆயிடுமான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டு வந்துருக்கா. மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ஏன் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. எதுக்கு இவங்களை கூட்டு வந்தீங்க. என்ன ரொம்பவும் மன்னிச்சிடுங்க மாஸ்டர். நீங்க இந்த இதில் மாட்டின்னு முடிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எதனா ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல தான் நான் உடனடியே இவங்க எல்லாருமே கூட்டு நீங்க வந்தேன். ஓப்பனா என்ன காப்பாத்தான் வந்திருக்கேன்னு தெரியுது தானே. ஆமாமா அப்போ இவனுங்க எல்லாரும் நீங்க தான் முடிச்சதா. அப்படிங்கப்பா நீங்க வேற லெவல் தான். இந்த யூனிட்டோடைய கேப்டன் யாரு. கேப்டன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வருவோம். இவனுங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து பிடிச்சி ஒருத்தன் போங்க. இதுல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் சில நாட்கள் முன்னாடி என்ன அட்டை பண்ண வந்தவன ஒருத்தனா இருக்கான். நல்லா புரிஞ்சது சார் சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரையுமே கைது பண்ணி கூட்டின்னு போலாம் ட்ரை பண்ணுவானுங்க. அந்த ஒரு சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிற ஸ்வாட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம்
விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவான். ஒரு சோல்ஜர் அந்த ஸ்வாட் எடுக்கலான்னு போக, ஏய் தொடாதரா பின்னாடி போ, எல்லாருமே அதுக்கப்புறம் பின்னாடி போக ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை பார்க்க இந்த டாஜருக்குள்ள பயங்கரமான சாபம் இருக்கு. இது என்ன லிவியத்தன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. இதையும் யாரோ சாபத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. இப்படியாப்பட்ட வெப்பனை தான் அந்த ஆட்கள் கிட்ட கொடுத்து இவன் கண்ட்ரோல் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றதுக்காக தன்னுடைய கிளர்ச்சியாளர்களை தூண்டிருக்கானா. கண்டிப்பா இந்த சாபத்துக்குள்ளாக்க நம்ம வேற இடத்துல இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆளுடைய முகத்தை அதில் கவனிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி லிவியதான் உன்னால கண்டிப்பா இதை பண்ண முடியும். வாட்டர் மேஜிக் ஸ்வாட் ஒன்னும் பொலியே இன்னொருத்தர் இருக்கான். உனக்கே டஃப் கொடுக்க விதத்துல வந்திருக்க அவனை விடக்கூடாதுல. இங்க நீனா நீ மட்டும்தான். அதுவும் வெறியா காத்துட்டு இருக்க அட்டாக் பண்ணதுக்காக உன்னுடைய பவரை கொடுத்து அவன் எந்த இடத்துல இருக்கான்றத கண்டுபிடிச்சு அவனை கொண்டுடு அப்படின்னு ஹீரோ ஒட்டுமொத்த பவர் அதுல இருந்து அனுப்புவான் பாருங்க. வானத்துல அது வானத்துல இருந்து பறந்து போயிட்டு கரெக்டா அந்த எனிமி எந்த இடத்துல இருக்கான்றத கண்டுபிடிச்ச போது அந்த ஆள் இந்த விஷயத்த அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அந்த லீடரும் பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல பார்த்தா லிவியத்தன் சரியா வந்து அந்த ஆளை கொண்டுடும். இந்த விஷயம் திரும்பி மேஜிஸ்ட்ரி தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிடுறதுல ஹீரோ வந்த உடனே நோவா எக்ஸலண்டான வேலை பார்த்திருக்கேன். லாஸ்ட் நைட்ல அந்த கிளர்ச்சியாளர்களுடைய லீடரையே கொண்டுட்ட ஒரே அட்டாக்ல இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்த்தேன்னு ஆச்சரியப்படுறேன். நேற்று நைட்டே நான் வானத்துல அந்த வாட்டர் ஆஃப் பில்லர்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்து பார்த்தேன். அது யாரையோ அட்டாக் பண்றதுக்காக போயிருந்துச்சு. அது கண்டிப்பா உன்னுடைய மேஜிக் ஸ்வாட் பயன்படுத்தி தான் நீ பண்ணிருக்கன்றது தெரிஞ்சது. சரியா சொன்னீங்கப்பா. அடேங்கப்பா அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆனிச்சு. ஆனாலும் எங்க அப்பாவால சென்ஸ் பண்ணப்பட்டுச்சு. லிவியத்தன் எனக்கு கைட் பண்ணிச்சு. அதோடைய பவரை பயன்படுத்தி அந்த லீடர் எந்த இடத்துல இருக்கான்றது கண்டுபிடிச்சு அதுவே போய் அவனை கொண்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லீடர் அழிஞ்சதுனால திரும்பவும் அல்மெரியாவுடைய கிளர்ச்சியாளர்கள் லீடர் இல்லாத ஒரு குரூப்பா செயல்பட முடியாம அவங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை விடாம நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ஹென்றி வந்து நம்ம ஹீரோக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டான்ல. அதனால அவனுடைய உதவி மூலமா இன்னும் சில பேர் இருந்ததுல அவங்க எல்லாரையும் அடக்கி நிலைமை இன்னமும் அவன் சுமூகமா நார்மல் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கிளர்ச்சியாளர்கள் பண்ண வேலையில நாட்டுல நிறைய மோசமான விஷயங்கள் நடந்ததுல இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மேஜிஸ்ட்ரி முன்னாடி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மேஜிஸ்ட்ரி பனிஷ்மெண்ட் என்னன்றதை சொல்றதுக்கு தயாரா இருக்க எல்லாரும் ஆவலை காத்துட்டு இருக்காங்க. அந்த கிளர்ச்சியாளர்களை சும்மா விடக்கூடாது. அதனால அவங்களுக்கு அதிகபட்ச மரண தண்டனையை கூட நான் விதிக்கிறேன். இடத்துல பத்தத்துக்கு இதுக்கான தூண் ஆட்களையும் நம்ம விடக்கூடாதுனால எல்லாருக்கும் போருக்காக தயாரா இருக்கின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு சந்தோஷமா வராங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நோவா. நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இந்த கிளர்ச்சியாளர்கள் தடுத்த உனக்கு பரிசு என்னன்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ உடனே அவர்கிட்ட போயிட்டு இவர் மேஜிஸ்ட்ரி உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல கொஞ்சம் தீர்ப்பை கொஞ்சம் மாத்தணும். கண்டிப்பா இதை ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். ஏன் இப்படி சொல்ற? என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் மீறினது யாருமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற நோவா? நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தது எல்லாமே ஒரு நல்ல முயற்சி தான். அதுவும் கரெக்டான விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுல பாதிக்கப்பட்ட மக்களை நான் கருதப்படுறது யாருன்னா அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து வேலை செஞ்சாங்களா அவங்க தான். ஏன்னா அவங்க எல்லாரையுமே வந்து அந்த லேடரா இருந்தவன் தன்னுடைய ஒரு சாப நிறைஞ்ச ஸ்வாட கொடுத்து அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுதான் இதெல்லாமே பண்ணிருக்கான். அப்பாவியான சில மக்கள் இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சில பேர் வந்து ரொம்ப மோசமானவங்களும் இருக்காங்க. வேணும்னே அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஆட்களையும் நம்ம விடக்கூடாது. அதனால சரியான ஆட்கள் யார் இருந்தாலும் நம்ம நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதோடைய முடிவில் தீர்ப்பு கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஆனா இப்படி பண்ணினா உன்னுடைய பேருக்கு கெட்ட பேர் வருமே. என்னுடைய தீர்ப்பையே எதிர்த்து பேசுற நீ உன்னை கெட்ட பேராதான் எல்லாரும் சொல்லி பேசுவாங்க. அவங்க எப்படியாப்பட்ட கெட்ட பேர் வேணாலும் எனக்கு சொல்லட்டும் மேஜிஸ்ட்ரி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாட்டுடைய கிங்கா இருக்கிற உங்களுடைய தீர்ப்புல ஒரு நிரபராதியோ இல்ல ஒரு அப்பாவியோ எப்பவுமே இறந்துட்டான்ற ஒரு சொல்லு வரக்கூடாது. உங்களுடைய தீர்ப்புல எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வரவே விட மாட்டேன். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவர் ரொம்பவும் யோசிச்சுட்டு சந்தோஷமாயிடுவாரு. பரவாயில்ல என் பையன் இவ்வளவு வளர்த்துட்டேன். நீ லாஜிக்கா தான் சொல்றேன். நான் பெரிய மிஸ்டேக் பண்ண இருந்த என்ன தடுத்து நிறுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாருமே மேஜிஸ்ட்ரியோடைய தீர்ப்பை திரும்ப எழுத வச்ச இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு வாய அடிச்சு போறாங்க. அவர் சொன்னது போல எல்லா விதமான வேலைகளையும் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆர்டர் கொடுக்கும் போது எவ்வளவுதானே நோவா, வேற எதுவும் இல்லையே? வேற எதுவும் இல்ல மேஜிஸ்ட்ரி. சரி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க மேஜிஸ்ட்ரி. இவர் தான் அவரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுது. அந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இப்ப ஹீரோவை பாராட்டுறாங்க. இதே சமயத்துல நம்ம மேஜிஸ்ட்ரியும் ஹிஸ்டரியில பண்ணக்கூடிய பெரிய தப்பை நீ என்ன தடுத்து நிறுத்திட்டேன். இல்லைனா இது தப்பா தான் ஹிஸ்டரியில பதிவாயிருக்கும். உனக்கு கண்டிப்பா ரிவார்டு இருக்கு. உனக்கு பெரிய ஒரு டைட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லாரும் கவனிங்க. என்னுடைய பையன் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் சொல்லக்கூடிய வேலையில என்ன விடவோ ரொம்ப சிறப்பானவனா இருக்கான். இவனுடைய டேலண்ட் இருக்கிற ஒரே ஒரு தகுதியான பெயர் வைஸ். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பார்த்தா வைஸ் பிரின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் கிடைக்குது. அவனுடைய ஸ்டேட்டஸ்லயும் அது மாறிடுது. நோவா நீ பொறுப்புலயே ரொம்ப டேலண்டட்ன்றது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். அதுக்கப்புறம் எல்லாரும் கோஷம் போறாங்க வைஸ் பிரின்ஸ் வாழ்க அப்படின்னு. அந்த மேஜிஸ்ட்ரி தொப்ப மேஜிஸ்ட்ரிக்கு பார்த்தா கோபமாகுது. சரி ஓகே நோவா, நைட் செலக்ஷன் எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் அதுல எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பவே டிசைட் பண்ணிட்டியா? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் மேஜிஸ்ட்ரி. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்ச பிறகு அவரை தனியா மீட் பண்ணி ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்கும் போது உடனடியா மேஜிஸ்ட்ரியும் இது ஆரம்பிங்கன்னு சொல்ல கூட நிக்கிற 4 பேர் பார்த்தா தன்னுடைய கைகளால வச்சுட்டு இருக்கிற வாலில இருக்கிற தண்ணியை வாரி அடிக்கிறாங்க ஹீரோ மேல. ஹீரோ உடனே தன்னுடைய அந்த ரிங்ல இருக்கிற ஷீல்ட வர வச்சு எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்துறான். ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரியா வாயடிச்சு போயிடுவாரு. மேஜிஸ்ட்ரி அந்த எக்ஸாம்ல கலந்துக்கூடிய ஆட்கள்ல யாராச்சும் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நான் தடுப்பேன். ஏன்னா என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா வேற வழி இல்ல. சரியா சொன்ன, பிரில்லியன்ட் தானா நீ. அதிகப்படியான ரிஸ்க குறைச்சி எப்படியோ தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீ தயாராயிட்ட. ஒருவேளை உன்னுடைய டிஃபென்ஸையும் தாண்டி அவங்க உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியேப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருப்பாங்களா? அப்படியும் வந்தாங்கன்னா அவங்களை டீல் பண்ண நான் காத்துட்டு இருக்கேன். இதை கேட்ட உடனே அவருக்கு புல்லரிச்சு போயிடும். என் பையன் எல்லாத்துக்கும் தயாராகான்டானு. நல்ல விஷயம். என்னுடைய இம்பீரியல் சன் இல்ல வைஸ்
பிரின்ஸ், நீ பண்ண வேண்டியதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் மேஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றதுல அதுக்கப்புறம் பார்த்தா மேஜிஸ்ட்ரியே அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னுடைய பையன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான், அந்த ஒரு கிளர்ச்சியாளருடைய லீடர் அழிக்கும் போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, நீயே பார்த்தல. ஆமா மேஜிஸ்ட்ரி, கண்டிப்பா அவனுடைய அந்த லிவியத்தான் ஸ்வார்டுடைய சீல் வந்து பிரேக் பண்ணாலும் அவன் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதியான ஆள் தான், அவனுக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகும். சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவனுடைய சேவகனா இருக்கிற அந்த குரூஸை கூப்பிட்டு அதை இங்க எடுத்துன்னு வா, லிவியத்தானுடைய அந்த சீல் உடஞ்சதுன்னா லெஜெண்ட் சொன்னது போல அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பா என் பையனா தான் இருக்கும், நோவா உன்னால முடியும் அப்படின்னு அவர் சொல்ல அதோட இந்த எபிசோட் இப்போ அந்த நைட் எக்ஸாம் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட் ஒரு வழியா வந்துருச்சு. அதில் நிறைய பேர் பார்த்தா கலந்துட்டு இருக்காங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவங்க. நைட் எக்ஸாம் செலெக்ஷன் இந்த எம்பரோடைய பெரிய ஈவெண்ட் இது. அபிஷியலா எல்லாருக்குமே இந்த கண்ட்ரில அதை பத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது மூலமா செலக்ட் ஆகிறவங்களுக்கு எம்பரர்ல மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும். அதனாலேயே இந்த கண்ட்ரியோடைய பேர் வந்து இன்னொரு பேர்லயும் கூப்பிடுவாங்க, அதுதான் மிரஸ் எம்பரர். மிரஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கான அர்த்தம் வந்து வாரியர்னு அர்த்தம். வாரியர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேஷனா இருக்குது இது. இதுல செலக்ட் ஆகக்கூடியவங்கள மிலிட்டரியில சேர்ப்பாங்க, அதுவும் அவங்களுடைய பாயிண்ட்ஸை வச்சு மெரிட் பேஸ்ல தான் அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கிண்டத்துல மிகப்பெரிய பொறுப்புகளோட மதிப்புகளும் அதிகமாயிடும். அதே மாதிரி நிறைய அட்டென்ஷனும் கிடைக்கும் எம்பரர்ல. அதன் அடிப்படையில இந்த வருஷத்தை இஸ்ரேலிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரின்ஸ் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. இது மூலியமா பிரின்ஸோடைய எல்லா விதமான பவர்ஸும் பத்தாத்துக்குன்னு அவர் மேல இருக்கிற மதிப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்முடைய பிரின்ஸ் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நபர் அவருக்கும் கிடைச்சிருவாங்க. அதன் அடிப்படையில பார்த்தா ஒருதான் வந்து இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண உடனே ஷீல்ட கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது தடுத்துரும். கடைசியில பார்த்தா அவனால எதிர்த்து சண்டை போட முடியாம தோல்வியை ஒத்துப்பான். என்னப்பா இது வரைக்கும் வந்தவங்களை பிரின்ஸ் ஒருத்தன் கூட தொடலையப்பா, இதுதான் வைஸ் பிரின்ஸா? மேஜிஸ்ட்ரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு சேவகனும் மேஜிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நடந்த ஏரசலை காட்டிலும் இந்த வருஷம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க, மக்கள் எல்லாருமே பார்க்கும் போதே தெரியுது. அதுக்கான காரணம் என்னுடைய பையன் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதான் அவனை பொறுத்தவரைக்கும் நைட் செலக்ஷன்ன்றது ஒர்த்தியான லாயல்ட்டியான சோல்ஜர்ஸை தேர்ந்தெடுக்கணும்ன்றது ரொம்ப முடிவா இருக்கும். நோவா எதிர்பார்க்கிற ஃபைட்டர், அவன் எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ற வரவங்க யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா எடுத்துப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக அங்க வர, அவன் பார்த்தா மேஜிக் யூசர் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது அந்த பெரிய அட்டாக் மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க, இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு. ஆனால் நம்ம ஹீரோவை அதால கூட எதுவுமே பண்ண முடியாது, பேரியர் வச்சு தடுத்துருவான். அவனே சோர்ந்து போயிடுவா, என்னடா இவரையும் என்னால தடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆல்ரெடி சூரிய அஸ்தமனம் ஆக போகுது, எது வெறுக்கலும் ஒருத்தம் கூட எனக்கு ஒருத்தான சோல்ஜரா கிடைக்கலையே. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் டே உடைய ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதுதான் கடைசி இந்த நைட் செலக்ஷன்ல கடைசி கேண்டிடேட் வர போறாங்க. அவ வந்த உடனே கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் தன்னுடைய ஸ்வாட் எடுத்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு உறுதியோட இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவனுடைய ஷீல்டு வந்து தடுக்கிறதுல டக்குன்னு பார்த்தா அதை ஓட்டையே போட்டுருவா. என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் அந்த ஷீல்டையும் உடைச்சிருவான் மொத்தமா. உடச்சி ஹீரோவோட கையில லைட்டா அட்டாக் பண்ணிடுவா சைட்ல. அவ உடனே என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ், தெரியாத அட்டாக் பண்ணிட்டேன். உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற எம்பரருடைய ஆட்கள் எல்லாருமே அவளை பிடிச்சிடறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ஈவன்ல எப்படி நடந்துகிட்டேன்னு. இவளை விடக்கூடாது, இவத பிரின்ஸ் அட்டாக் பண்ணிருக்கான், விதிமுறையை மீறிட்டான்ற மாதிரி இவனை பக்கம் மேல பழி சுமத்துறாங்க. எல்லாருமே பேசும்போது ஹீரோவும் எல்லாரும் அமைதியாங்க, அவளை விடுவீங்க, ஆனா பிரின்ஸ் இவ உங்களை அட்டாக் பண்ணிட்டா, நான் அவளை விட சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட போய் பேசுறான், உன் பேர் என்னடி? என் பேர் வந்து ஷெர்லி கிராண்ட்ஸ், நீ பாஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்ல. உடனே எல்லா மக்களும் ஷாக் ஆயிடுவாங்க, இந்த பொண்ணு தான் இதுல கடைசியா பாஸ் பண்ணிட்டா, நான் எதிர்பார்க்காத ஒருத்தர் இது வரைக்கும் வராதப்போ கடைசியா வந்த இவ நான் எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணிட்டான். அதனால இவளுக்கு அந்த நைட் ஆகிற தகுதி இருக்கு, இவ உடனடியா பாஸ் பண்ணிட்டான். ஆனா பிரின்ஸ் இவ உங்களை அட்டாக் பண்ணிருக்கா, இவ்வளவு போயிட்டு பாஸ் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. ஆனா ஹீரோக்கு வேற ஒரு நோக்கத்துல தான் அவளை செலக்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டான். ஆனாலும் அவளுக்கு நேச்சுரலாவே பவர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தன்னுடைய மேன்ஷனுக்கு கூட்டின்னு வந்துட்டு, உன்னுடைய உடம்புல இருக்கு அந்த ஷீல்டு ஆர்மர் எல்லாமே உன்னுடையது. ஆமாமா, என்னுடைய ஃபேமிலியில பல ஜெனரேஷனா இதை பாதுகாத்துன்னு வராங்க, எங்க ஃபேமிலியோடது இது. எனிவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கண்டிப்பா கேட்டே ஆகணும், நீங்க என்ன பாஸ் பண்ணிட்டு தான் சொன்னீங்க, அதுக்கான அர்த்தம் நான் எதனா தப்பா சொல்லிட்டேன்னா? இல்ல இல்ல, என்ன மாதிரியான ஒரு ஆளை பாஸ் பண்ணிட்டு வச்சிட்டீங்களே அதனால கேட்டேன். நான் ஒன்னும் போய் சொல்லல, நீ என்ன அட்டாக் பண்ண, நான் அப்ப பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பவும் இப்ப என்ன உடனடியா அட்டாக் பண்ணு, நான் உனக்கு எதனால உன்னை பாஸ் பண்ணன்ற விஷயத்த சொல்றேன். எனது நீ ஒரு நைட்டா இப்ப மாறதுனால நான் கொடுக்குற ஆர்டர் நீ பண்ணிதாகணும். சரி ஓகே பிரின்ஸ். உடனே அவ திரும்பியும் அதே அட்டாக் ஹீரோ மேல ட்ரை பண்ணுவா. ஆனா இந்த முறை ஹீரோ பயன்படுத்தின அந்த ஷீல்டு பார்த்தா முன்னெச்சரிக்கையா ரொம்ப கடினமா இருந்ததுல அவளால திரும்ப தொலைக்கவே முடியல. ஏன் இந்த முறை என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன செய்யுது? உடனே ஹீரோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறான். இப்ப பாத்தியா, உண்மையிலே உன்னுடைய அட்டாக்கை என்னால பிளாக் பண்ண முடியும், ஆனா அந்த ஒரு சண்டையில இதுக்கு முன்னாடி அப்போ நான் இதே ஷீல்ட பயன்படுத்தினேன், ஆனா நீ அதுக்கு பதிலா உன்னுடைய ஸ்வாட பயன்படுத்தி அதை உடச்சி எரிஞ்சிட்டேன். எந்த ஒரு செயலை நீ பண்ணதுனாலதான் உன்னை நான் பாஸ் பண்ணேன், இது வரைக்கும் யாரும் இதை பண்ணலையே. அதே மாதிரி உன்னுடைய திறமைகள் அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ஒரு நைட்டா இதுக்கப்புறம் மாறினதுனால உன்னுடைய ஜாப் என்னன்னா நான் சொல்ற வேலைகளை நீ செய்யறது மட்டும்தான். அதே மாதிரி எனக்கு நீ லாயல்ட்டியா இருக்கணும், எப்பவுமே நான் சொல்ற வேலைகளை நீ செஞ்சு
செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்ல விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிட்டு உன்னுடைய விருப்பத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஏன்னா இந்த இடத்துல நீ விருப்பப்பட்டா மட்டும்தான் வேலை செய்யணும். அப்படி உனக்கு பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. நீங்க சொல்றது உண்மைதான். நான் சக்திசாலியா மாறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனாலும் நீங்க இப்படியாப்பட்ட விஷயங்களை கேட்கும் போது எனக்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படுது. கண்டிப்பா என் பதில சொல்றேன். அது வரைக்கும் உங்களுக்காக நான் வேலை செய்யறேன். ஏன்னா நான் இப்பதான் புதுசா ஒரு நைட்டா சேர்ந்திருக்கிறதுனால நான் இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்க அதுல பார்த்தா ஹீரோ அவன் கூட யார் யாரெல்லாம் இணைச்சுக்கிறானோ ரொம்பவும் அவனுடைய லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோயன் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் கூட்டின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே வாங்க வாங்க, நல்ல வேலையா அவ கொடுத்த அடியில வந்து உங்களுக்கு எந்த விதமான எலும்பு முறிவும் ஆர்கன்ஸும் பாதிப்படையில, லைட்டா ஸ்கிராச்சஸ் தான் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவ வாய பழத்தை பார்த்துட்டு இருக்கும் போது என்னாச்சு சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்க அவரை. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரியான டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வில்லேஜ்ல இந்த மாதிரியான டாக்டர்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஏன் இப்படி பார்க்கலன்னு சொல்றேன். உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அடிபட்டாலும் இந்த மாதிரியான டாக்டர்ஸ் வந்து நமக்கான உடம்புல மெடிசன்ஸை கொடுத்தோ அப்படி இல்லைன்னா காயப்பட்டதுக்கு மருந்து வச்சோ அதை குணப்படுத்துவாங்க. அப்போ உங்களுடைய வில்லேஜ்ல எப்படி பண்ணுவாங்க? எங்களுடைய வில்லேஜ்ல வந்து எங்களுக்கான ஒரு எல்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அவங்க ப்ரே பண்றதுனால எங்களுடைய உடம்புல இருக்க நோய்கள் எல்லாமே அப்படியே காணாம போயிடும். அந்த டைம் அந்த டாக்டரும் பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த பொண்ணு வாழ்ற அந்த வில்லேஜை பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு ஏழ்மையில இருக்காங்கன்னு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கூட வழி இல்லாம அந்த காலத்துல அந்த வேண்டுதல்ன்ற முறையை வந்து இன்னும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? உங்ககிட்ட அப்ரெண்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? டாக்டர்ஸ் வேலை பாக்குறவங்களா? இருக்காங்க. சரி ஷர்லி, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான். சொல்லுங்க பிரின்ஸ். உன்னுடைய வில்லேஜ்ல மோஸ்ட் கிளவரா இருக்கிற, அது மட்டும் இல்லாம கடினமா உழைக்கிற ஆட்கள் யாராச்சும் இருந்தாலும் எல்லாருமே எனக்காக வேலை பார்க்க வைக்கணும். அப்புறம் டாக்டர் அவங்களுடைய அப்ரெண்டிஸை வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்காக உடம்பு சரியில்லாதப்போ மருத்துவத்தை கொடுக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். அந்த பொண்ணு உன்ன பக்கம் வாய பழக்கிறா, நீ கவலையப்படாத, எல்லா விதமான செலவையும் நானே பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வில்லேஜஸ்ல நல்லா திறமையா படிக்கக்கூடிய ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் ஆகிறதுக்கான டாஸ்கை வச்சு அவங்களை எப்படியாச்சும் மருத்துவர்களை மாத்தி உங்களுடைய வில்லேஜ்லயே வேலை பார்க்க வைக்கணும். அப்பதான் உங்க வில்லேஜ்ல யாரும் உடம்பு சரியில்லாம சாக மாட்டாங்களா? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா, ரொம்ப நன்றி அப்படின்னு காலில் வீந்துடுறா. இங்க பாரு, ஒரு நைட்டை இந்த மாதிரிலாம் காலில் எப்பவுமே விழக்கூடாது. ஏன்னா ஒரு நைட் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் சரியா இருக்காது. அதனால ஒரு நைட் எப்படி நடந்துப்பாங்களோன்றத ஃபர்ஸ்ட் கருத்துக்கு அந்த மாதிரி நடந்துக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ போக அவ பார்த்து தன்னுடைய ரூம்ல இப்ப ரெடி ஆயிட்டு கீழே வருவான். வரும்போது ஜோயை பாப்பா, குட் மார்னிங் பா, குட் மார்னிங். நல்லா தூங்கியா? ரொம்ப நல்லா தூங்கல, பட் இருந்தாலும் புதுசா இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வரல, போக போக தான் வரும். இருந்தாலும் பிரின்ஸு கீழே வேலை பார்க்குறவங்கள இவ்வளவு ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ஸ் பார்த்து கும்பல நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்களா ஹீரோவை பத்தி. என்னாச்சு, என்ன பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜியோவும் போய் கேட்க, ஜியோ சர்லி அவங்க அதுவா ஒன்னும் இல்ல, நாங்க வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டருடைய வைஃபை யாரு மாற போறாங்கன்னு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்குமா, இதுல யார் வர போறோமோ அவங்க தான் ரொம்ப லக்கியானவங்க. அப்புறம் அவருடைய இதெல்லாம் பார்க்கல ஈஸியா. என்னது ஏன்? ஏன்னா இப்ப அவருக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஷெர்லி சொல்லதுல, ஷெர்லி நீ சொல்றது சரிதான், ஆனா நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல. அது பிரின்சஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 15 வயசு வந்து பூர்த்தி ஆடும் உடனே வந்து அவங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்பா அப்ப அந்த டாக்டர் ஆஃப் ஆஞ்சு ஆஃப் எம்எல்ஏன்ற ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க மாஸ்டருக்கு செட் ஆவாங்க, அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. சோ ஐயோ நீ சொல்றதுல சுத்தமா சரியில்லை. அந்த டைம் பக்கத்துல இருந்த ஒருத்தையும், இங்க பாருப்பா நம்மளுடைய மாஸ்டருக்கு யாரை பிடிக்கிறதோ அவங்கள தான் அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கஃபேல ரொம்பவும் நல்லா பாடக்கூடியவங்கள அவங்க இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. கண்டிப்பா அவளையும் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா லம்பு இருக்கிற இந்த மேன்ஷன்லயே பல பொண்ணுங்க இருக்காங்க. இங்க கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரின்ஸ் வந்து லம்புல யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாரு. அப்படி இருந்தாலும் நம்ம தான் ரொம்ப லக்கியானவங்க ஷெர்லியும் கேட்கறா. அது மாதிரியான வாய்ப்பு இருக்கிறது யாரு இப்போ இங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளுடைய ஹெட்மேடான ஹெல்பிசம். ஆனாலும் அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க தான். சில விஷயங்களை மட்டும்தான், எல்லா விஷயங்களும் கிடையாது. ஏன்னா எல்லா பிரின்ஸுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப கைண்டானவங்களா இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாதான். கைண்டா இருக்கவங்க கிட்ட நம்ம அட்வான்டேஜும் எடுக்க கூடாதான். அவங்க அப்படியே மட்டும் ஆன்லைன் சொல்லிட்டு சோய் உன்னோட பக்கம் அந்த மேடு கிட்ட அப்படி சொல்றதுல அவ்வளோ. அப்பனா எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம மாஸ்டரை விரும்புறியா? ஷெர்லியும் அப்படியே இங்க நடக்குது. இல்லப்பா நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லாத, நீ வந்து மேஜிக் ஏதோ கத்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் சில நாட்களாவே. இதெல்லாம் மாஸ்டருக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தப்பா போச்சுட்டீங்க, அவருக்கு ஆபத்தான முறையில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு நான் சந்தோஷமா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவும் இல்ல. என்ன விட்டுருங்கடா, நான் போயிட்டு வேலையை பாக்குற மாதிரி அவன் அங்க எடுத்து போயிடுவா. ஷெர்லி இந்த விஷயத்துல கவனிச்சுட்டு அவ்வளவு நல்லவரா அவருன்ற மாதிரி பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்ஸ்க்கெல்லாம் தலைவரா இருக்கவரு. நைட்ஸ் எக்ஸாம் வந்து நல்லபடியா முடிஞ்சது பிரின்ஸ். இந்த வருஷத்துல நைட் செலக்ஷனோட எக்ஸாம் உடைய ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த அந்த ஸ்கிரீனிங் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்துல மக்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க டெஸ்டிங் கொடுத்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதுல பக்காவான ஒரு சில நைட்ஸ் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி ஓகே, அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து உதவி பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களை விட்டுறாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஷார்லி நம்மளுடைய கெஸ்ட் வெளியே போறாங்க, நல்லபடியா அவங்களை வெளியே அனுப்புவேன். அதுக்கப்புறம் உடனே பார்த்தா அவரே ஷாக் ஆயிடுவாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது இவ்வளவு கீழே விழுந்து நல்லபடியா போயிட்டு வாங்குற மாதிரி கீழே பண்ணிடுறான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு அது சைட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. இங்க பாருமா நம்ம 2 பேருமே நைட்ஸ், அதனால நமக்குள்ள எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், அவரே உன்னை இந்த இடத்துக்கு அமைச்சு என்ன வழி அனுப்ப சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா நீ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை மாத்திக்கிறதுக்காக தான் அவர் உன்னை இந்த அமைச்சிருக்காரு. பிரின்ஸ் வைத்திய எனக்காக பண்ணாரு. ஆமா, அவர் உன் மேல ரொம்ப ஆக்கிரியா இருக்கிற போல. சரி, நான் உன்னுடைய சீனியரா நான் ஒரு
அட்வைஸ் அவனுக்கு கொடுக்க விரும்புறேன். எக்காரணம் கொண்டு திரும்பவும் இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை அவர் முன்னாடி பண்ணிடாத. நல்லா அவருக்காக கடினமா வழி. கண்டிப்பா அவர் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிட்டு அவ கண்டிப்பா நான் பண்ணுவன்ற மாதிரி ஒத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய மேன்ஷன்ல அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பொண்ணை வர வச்சுட்டான் ஹீரோவும். அவ பாட்டு பாடிட்டு இருக்க அந்த இருக்க கெஸ்ட் எல்லாத்தையுமே அவன் மீட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மெயினான மெர்ச்சண்டா இருக்கும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி பல மென்ஷன்ஸ் கூட கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவும். பார்த்ததுக்கு திரும்ப எந்த பிரச்சனை வேணாலும் எப்ப வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்ன்றது யோசிக்கிறான். பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் அவளுக்கு பாராட்ட கொடுக்குறாங்க. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த டைம் ஜோயும் என்ன மன்னிச்சிருக்க மாஸ்டர், இந்த டைம்ல வரதுக்கு என்னாச்சு? அது என்னன்னா இது நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இது உங்களுக்காக தான் வந்திருக்கு. அப்புறம் அவ லெட்டர் கொடுக்கறதுல ஹீரோ பார்த்து அதிர்ச்சாவும். ஏன் இது மேல எதுவுமே எழுதாம இருக்கு? அது என்னன்னா நம்மளுடைய மெயின் கேட்டு கிட்ட நின்று இந்த கார்டு ஒருத்தன் வந்து இந்த லெட்டரை டெலிவரி பண்ண பர்சன் வந்து இது கொடுத்த உடனே ஓடிட்டானா. அவனை பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியல, முகத்தை கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அதை ஓபன் பண்ண அது டேஞ்சரா இருக்க போது ஏன் ஓபன் பண்றீங்க? பரவாயில்ல பாத்துக்கலாம், இதுல பெருசா எதுவும் இல்ல. அப்புறம் அந்த ஹீரோ அந்த லெட்டர் படிச்சு பாக்குறான். ஓஹோ, திரும்பவும் அல்மேரியால கிளர்ச்சியாளர்கள் உருவாக்க போறாங்களா? என்ன இது, அவங்க இன்னமும் கைவிடலையா அந்த ஒரு பிளான? கண்டிப்பா எனக்கு தெரியுது, அவங்க திரும்பவும் வர போறாங்க. சரி, இந்த ஒரு லெட்டரை நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்தவன் வந்து யாருன்றத உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க. எனக்கு புரியுது, அன்னைக்கு ஒரு நாள் சோல்ஜர் வந்து நமக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆகலையே. ஆமா, அவ உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்றதுனால கூட நீங்க நிறைய பரிசு அவனுக்கு கொடுத்தீங்களே. ஆமா, என்ன சொல்ற சோயின்னு சொல்லிட்டு ஷெர்லியும் கேட்க, ஆமா மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டாங்கன்னு நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த ஒரு வார்னிங் விஷயத்தை தான் இப்போ திரும்பி மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, சூப்பர் பிரின்ஸ், நீங்க வேற லெவலா இது பண்ணிருக்கீங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்த அந்த ஒரு நபர் யாராலையாச்சும் கண்டிப்பா கொல்லப்பட போறான்றது தெரியுது. அதனால என்னுடைய பிரதர் ஹென்றி வந்து இங்க தான் பக்கத்துல இருக்கான். அவனுக்காக மெசேஜ் அனுப்ப போறேன், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க சொல்லி இது நிறுத்த சொல்லணும். அந்த ஒரு மெசேஜ் முன்ன கொடுத்துட்டு வந்த அந்த சோல்ஜருக்கும் பாதுகாப்பு வேணும், எல்லாத்தையும் அமைச்சிடுன்ற மாதிரி சோய் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவான். அதுக்கப்புறம் அவன் பிரதருக்கு அமைச்ச அந்த மெசேஜ் மூலியமா திரும்ப அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு நம்ம ஹீரோக்கு. அதுல என்ன போட்டுருக்குன்றது அவனே சொல்றான். அவங்க ரெண்டு பேரு கிட்டையும் நமக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த ஒரு சோல்ஜரை நான் கைவிட்டது என்னுடைய தப்பு தான். ஏன்னா அவன் தான் இந்த ஒரு லெட்டரையும் நமக்கு அமைச்சு திரும்பவும் வார்ன் பண்ணிருக்கான். ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு தெரிஞ்சதுல அவனை திரும்பியும் அடிச்சு போட்டிருக்காங்க. இதனால அவன் கான்சியஸ்னஸ் இல்லாம இருந்திருக்கான். என்னுடைய பிரதர் தான் போய் காப்பாத்திருக்கான். இது எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் கவனிக்க மாட்டேன். இதை விட மாட்டான், உடனடியாக தடுத்து நிறுத்தணும். ஷெர்லி, இது உங்க தப்பே இல்ல, எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு இன்ஃபர்மேஷன் தான் பெரிய வெப்பன். அதுக்கப்புறம் ஹீரோவோ ஜோய் கிட்ட, இங்க பாரு ஜோய், உடனடியாக எம்பருக்கு இந்த ஒரு மெசேஜை பாஸ் பண்ண, நமக்காக உதவி பண்ண அந்த ஒரு நபர் வந்து சாகக்கூடாது. அதனால அவனுக்கு என்ன செலவாக முடியுமோ செலவு பண்ணியாச்சு டாக்டர்ஸை குணப்படுத்த சொல்ல. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோவும் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு நபர் நான் ஒரு ஒருத்தன ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு காப்பாத்தாம விருது என்னுடைய தப்பு தான். அவன் லாயல்ட்டியானவன், கண்டிப்பா திரும்பவும் எனக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி நாட்களை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறது ஷெர்லியும் கவனிக்கிறான். அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்ல வந்திருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. ஹீரோ திரும்பியும் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு எதனா ஒரு பொருளை வாங்க தான் வந்திருக்கான் போல. அவ ஒரு பக்கம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற விஷயங்களை கடைகளை பார்த்துட்டு வாய புழக்கிறா. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குலாம் வந்தது இல்ல. பட்டி காட்டா பஞ்சு மிட்டாயை பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற சொல்லிட்டு ஹீரோவும், இங்க பாரு உன்னுடைய வேலை என்னவோ அந்த நைட் வேலையை பாரு, டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்ற சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நீங்க எதனா இங்க வாங்க போறீங்க? ஆமா, என்னுடைய பிரதர் ஹென்றி வந்து இந்த வேலையை சிறப்பா பார்த்ததுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் நான் ஒரு நன்றி கடனை பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு அதுக்கான விஷயங்களை கேட்கறதுல அவரும் நிறைய விதமான கிஃப்ட் சென்ட் பண்றதுக்கான விஷயங்களை காமிப்பாரு. அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் அழகாவும் எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். ஷெர்லிக்கு தான் பார்த்தா ஒரு வாயை புழக்கிறா, என்ன இது இவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. ஆனா அதுல ஒரே ஒன்று மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஸ்பெஷலானதா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷலானது, சரியான சூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்த உடனே பார்த்தா அந்த உலகத்துடைய காடஸோடைய ஸ்டாட்டுவை கண்ணாடியால உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஷெர்லிக்கு பார்த்தா அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது கிளாஸா மொத்தமே? ஆமா, சரியா சொன்னீங்க. லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஆர்டிஷியன் தான் இதை உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரியானது கிட்டத்தட்ட ரெண்டே ஸ்டாச்சுவை தான் அவர் செஞ்சிருக்காரு இது இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ அதை சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அதை நான் ஏத்துக்கிறேன், இதுக்கான காசுன்றது எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் கிட்ட கொடுக்க அது எக்ஸ்ட்ராவே கொடுத்துறான். அவரும் என்ன இது இவ்வளவு குடிக்கிறீங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்கர் ஹாரட்னு சொல்லக்கூடிய 8 பிரின்ஸ் வந்திருக்காங்க. நீங்க தான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன், என்னடா பண்ணிக்கிறீங்க? பிரதர் வாங்க பிரின்ஸ், என்ன எங்க கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்கன்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் வரவேற்கேன். நான் இங்க வந்ததே ஒரு நல்ல ட்ரெஷரை தேடி வந்ததான். அப்புறம் அவன் வந்து இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு, ஆஹா நம்ம காடஸோடைய ஸ்டாச்சுவா இது கண்ணாடியிலே செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா இது லென்ஸே தான் செஞ்சிருக்கணும். சரியா சொன்னீங்க. அட கடவுளே, இது 2 தான் இருக்கா? 2த்துல 1 கண்டுபிடிச்சிங்க, இன்னொன்னு இருக்காங்க, வேற ஒன்னொன்னு இருக்கிறது எங்கன்னா தெரியுமா சொல்லிட்டு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியும் நல்லாவே. உடனே பார்த்தா ஹீரோவும் அந்த காட் ஸ்டாச்சுவை எடுத்து உடச்சு போடுவான். எல்லாருமே வாய பழத்தவங்க, என்ன பண்றீங்க? கவலைப்படாத, உடச்சதுக்கெல்லாம் நான் திரும்ப பேமெண்ட்லாம் வாங்கிட மாட்டேன். நீ என்ன பண்ற, இந்த எக்ஸ்ட்ரா காசு வேணா புடி, பெரிய பிரச்சனை கொடுத்தது. அதுக்கு பதிலா நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். செகண்ட் காடஸோடைய ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஆனா உடஞ்சிச்சு. இந்த ஒரு ரூமரை எல்லாருக்கும் வெளியே தெரியப்படுத்து. இந்த பக்கம் ஆஸ்கர்னு சொல்லக்கூடிய அவனுடைய பிரதரும் யோசிக்கிறான், டேய் நோவா நீ வேற லெவல்ரா, இந்த ஒரு விஷயத்துல என்னுடைய காடஸ் ஸ்டாச்சு வந்து இன்னும் வேல்யூபிளா மாறிடும். ஆமா, அந்த லான்சன் சொல்லக்கூடிய வந்து ஒரு ஆர்டிஸ்டியன் உனக்காக அது தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்றது போது இந்த உலகத்திலேயே அப்படியாப்பட்ட ஒரு வேல்யூபிளான விஷயம் என் அண்ணன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடாது.
உண்மையிலேயே சொல்றேன், நான் கண்டிப்பா இதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ பெரியவனாக நான் உனக்கு நிறைய விஷயத்த பண்றேன். அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடு. ஹீரோவும் நான் வேற ஒரு டிஃபரெண்டான கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்கார கிட்ட கேட்குது. அந்த மெர்ச்சன்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு வேற கிஃப்ட் காமிக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோ ஷெர்லி கிட்ட கேட்பான், இன்னைக்கு நான் பண்ண விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வேலை பார்க்கறதுல இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் புரியாமே தான் இருக்கு. அந்த ட்ரெஷரை உடைச்சிட்டீங்க. அது வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான். ரியல் ட்ரெஷர்ன்றது இது மாதிரி இருக்காது. அது என்ன தெரியுமா? ஒரு ஒர்த்தான இன்ஃபர்மேஷனை எனக்காக எடுத்துட்டு வந்து அவங்களுடைய உயிரை கூட பெருசா நினைக்காம கொடுக்குறாங்க பாத்தியா? அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ள வருவாங்க. அவ்வளவு கடினமா உழைச்சி தங்களுடைய உயிரை கூட மதிக்காம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்காக இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து தியாகம் பண்ணி லாயல்ட்டியை நிரூபிச்சு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் மதிக்கிறேன். அவங்க தான் என்னுடைய முக்கியமான ட்ரெஷர். இந்த இடத்துல இருக்கிற லாயல்ட்டியா இருக்கிற மக்கள் என்னுடைய ட்ரெஷர். என் கூட இருக்கிறவங்க ட்ரெஷர் அப்படின்னு ஹீரோ சொல்ற அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடு. ஹீரோவை கண்டிப்பா இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு நான் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும். நீ கூட தான் என்னுடைய ட்ரெஷர். நீயும் எனக்கு முக்கியமானதான். என்னது நான் கூடவா? ஆமா, சில நாட்களாவே நீ இன்னும் நிறைய விஷயத்தை என் கூட இருந்து கத்துட்டு இருப்பேன். இதுல நீ என்ன நினைக்கிற? என் கூட வேலை பார்ப்பியா இல்ல இது விட்டு போலாம் ஆசைப்படியா? நீ ரொம்பவே பிரமாதமான ஆள் தான். கண்டிப்பா நான் சாக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவன் பின்னாடியே போக நல்ல விஷயம் தான். நான் அடல்ட் ஆகிறதுக்குள்ள என்னால முடிஞ்சளவுக்கு இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸை நான் சேர்த்து வைப்பேன். அப்பதான் நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவேன். அப்புறம் பார்த்தா ஹீரோ நல்லா வளர்ந்துட்டான். அவன் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறான். இப்போ அவன் கூட பார்த்தா எல்லாரும் போயிட்டு இருக்க கூடவே மேட்ஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்ப. ஹீரோக்கு இப்போ ஏஜ் 12 கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான். அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப அதோட இந்த இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அவன் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்கும்போது என்ன வெளியில குதிரைகள் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு? இவ பேர் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ஜோயா கிட்ட அவ கேட்க, இவ பேர் தான் கீகி. கீகியா நீ? ஆமா மாஸ்டர். அது என்னன்னா உங்களுக்கான பர்த்டே கிஃப்ட் எல்லாமே வெளியில நிக்கிற மக்கள் லைன் கட்டி நின்று கொடுக்குறாங்களே, அதுவும் இல்லாம இது கிட்டத்தட்ட 3 நாளா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முடிவே இல்லையா? அது உண்மைதான். இதை விட லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வார கணக்கில் கொடுத்தாங்க. என்னது வார கணக்கில் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகுறான். அதே மாதிரி இங்க பாரு கீகி, அவங்க கொடுக்குற எந்த ஒரு கிஃப்டா இருந்தாலும் நான் அப்படியே சும்மா வாங்கி விரும்பல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எதனா ஒரு உதவினா நான் பண்ணிதான் ஆகணும். அதனால எங்க கிஃப்ட் கொடுக்குற வரவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஒரு வேலையை தான் எனக்காக வந்து எல்பிஎம் வந்து பார்த்துட்டு இருக்கா வெளியில. அதனால நான் பெருசா இதை பத்தி கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு மற்ற வேலைகளும் இந்த இடத்துல நிறைய இருக்கு. ஜெயபும் கேகி, உன்னுடைய வேலைக்கான நேரம் வந்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க போல நீ? என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ஹீரோ கிட்டத்தட்ட 12 வயசு ஆன பிறகு கிட்டத்தட்ட தன்னுடைய மேஜிக் ஸ்வாடா இருக்கிற அந்த லிவிய தானே ஃபுல் மாஸ்டர் பண்ணிட்டான். அப்புறம் இம்பீரியல் ஆர்டரா மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸுக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ஹீரோவை சமன் பண்ணிருக்காங்க. அவன் அந்த இடத்துக்கு போறான். அப்புறம் ஹீரோவும் உள்ள போகிறதுக்கான அனுமதி கேட்டு போகவும் உள்ள போன அந்த இடத்துல 4th பிரின்ஸ் இருக்கிறான். ஹென்ரி பிரின்ஸ் தான் வந்து இந்த மினிஸ்டர் பிரின்ஸ் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்காக நியமிச்சிருக்காங்க. வாடா நோவா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கூட இருக்கிற நைட்டும் குட் மார்னிங் வைஸ் பிரின்ஸ். என்ன பிரதர், என்ன பார்க்க சொன்னியா? ஆமாண்டா, ஒரு முக்கியமான விஷயம் தான். நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்கணும். நாங்க இந்த முறை வந்து இம்பீரியல் கமாண்ட் பவர்ல நம்ம ஆர்மியோடைய ஃபோர்ஸ் வந்து ரீசன் சொல்லக்கூடிய இவன் தான் வழி நடத்த போறான். இவன் தான் அதுக்கான லீடு. ஏன்னா சவுத்தன் பார்டர்ல வந்து கிளர்ச்சியாளர்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கிளர்ச்சியை பண்றதுக்காக. அதை தடுக்கிறதுக்காக தான் இவனை லீட் பண்ணி அனுப்ப போறேன். ஏற்கனவே அந்த இடம் ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு நிலைமையை மாற்றத்துக்காகவும் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை அடக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஆர்மியை சேர்ந்த ஆட்களை நம்ம இந்த இடத்துல இருந்து அனுப்புறதுனால பிரச்சனை சீக்கிரமாவே தீந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனை பார்க்க, இவர் பேர் தான் ரீஸ் கெல்கியா, 4th பிரின்ஸோடைய சபார்டினேட். இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் என்னுடைய பிரதர்ஸோடைய நைட்ஸ்ல இவன் வந்து ஒரு விதி விலக்கப்பட்டவன். நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்க பிரின்ஸ். எத்தனை சோல்ஜர்ஸ் நீ இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன்? உண்மையை சொல்ல. அவன் திருத்தருன்னு மொழிப்பான். என்னாச்சு? நான் உங்ககிட்ட கேட்டது உனக்கு புரியலையா? எத்தனை சோல்ஜர்ஸ் நீ இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன்? அது உண்மையிலே நோவா, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரியான கேள்வி அவனை கேட்கற? நீ என்னடா கம்முன்னு இருக்க? பதில் சொல்ற அவனுக்கு. என்ன மறைக்கிற? என்ன மன்னிச்சிருங்க பிரதர், நீ டென்ஷன் ஆகாத. இது ஒன்னும் பெரிய சீரியஸான மேட்டர்லாம் கிடையாது. நம்மளுடைய இம்பீரியல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்ல இருந்து தான் ஃபண்டிங் வருது. அந்த அடிப்படையில தான் நான் வந்து இவங்க கிட்ட கேட்ட எத்தனை சோல்ஜர்ஸ் அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணி கூட்டு போறேன்னு. ஏன் இந்த கேட்கறேன்னா, இந்த இடத்துல படைப்பலத்துக்கு ஆட்கள் கம்மியா இருந்தாங்க பட்சத்துல நம்ம நான் சோல்ஜர்ஸா இருக்கிறவங்களை வந்து வெளியில இருந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அதன் அடிப்படையில் வந்து வெளியில இருக்கிற நிறைய மெர்ச்சன்ஸ் கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தான் இந்த பணத்தை எல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுறதுனால இந்த ஒரு விஷயத்துல முக்கியமா நிறைய விதமான டீட்டெயில் நம்ம வாங்கி ஒப்பந்தம் போடணும். அதனாலதான் கேட்டேன். என்ன மன்னிச்சிடறான் உன்ன அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாவான். வெயிட் பண்ணுங்க பிரதர், அவன் மேல நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. ராய்ஸ், எதுக்கு கம்முன்னு இருக்க? என்ன உண்மையை அதை சொல்லு. என் பிரதர் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு. ஒரு ஜெனரலுடைய அத்தாரிட்டியை வந்து புதிய சோல்ஜர்ஸை உள்ள சேர்க்கணும்னாலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா பேசி ஆகணும். அதனால எந்த ஒரு விஷயத்துல நீ இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீ பண்ண விஷயத்தை மறைக்காம சொல்லு. ஏன்னா நீ பண்றது பெரிய குற்றம்லாம் கிடையாது. அதனால உன்னை நீயே பிளேம் பண்ணிக்காத. முக்கியமா நீ அந்த மாதிரியான விஷயத்த சோல்ஜர்ஸை வெளியில இருந்து எடுக்கிறனா கூட அது கண்டிப்பா நம்மளுடைய
ஆர்மிக்கு பெரிய நல்ல விஷயம் தானே. நீ சொல்றதும் சரிதான் நோவா. கிட்டத்தட்ட முன்ன சொன்னப்போ ஒரு 1,00,000 சோல்ஜர்ஸை நம்ம எப்படியாச்சும் இதுல கேதர் பண்ணி ஆகணும்னு பேசணும். ஆனா கிட்டத்தட்ட இப்போ அது ஆக்சுவல் நம்பரா கிடையாது. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் செயல்பட்டு இருக்க நோவா. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் இதுல இருந்து உண்மையை நீ வெளியே கொண்டு வந்துட்டு, இல்லைன்னா நான் ஏமாந்து தான் போயிருக்கணும். ஹீரோவும் இங்க பாருங்க ரேசி, நீங்க பண்ணது பெரிய குற்றம் இல்ல, ஆனாலும் நீங்க மறைச்சதுதான் பெரிய குற்றம். அதனால இதுக்கப்புறம் தேவையில்லாம மறைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வரக்கூடிய பெரிய பேட்டில் நம்மளுடைய எம்பரர் சார்பா நீங்க விக்டோரியா வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு வகையில எங்களுக்கே துரோகம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. அதனால எத்தனை பேர் மொத்தமா? கிட்டத்தட்ட ஒரு 2000. உங்களால அதுக்கு மேலேயும் கொண்டு வர முடியுமா? முடியும். ஆனா நான் கொஞ்சம் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே எழுதி அவங்க கிட்ட கொடுக்குறான். இந்த இது எடுத்துன்னு போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்ல போய் கொடு. அப்பதான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க இப்போதைக்கு அதுக்கான ஃபண்ட் வாங்காம சோல்ஜர்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமா 2000க்கும் மேலான சோல்ஜர்ஸ் நமக்கு இந்த முறை தேவை. இது எல்லாமே பொறுப்பு உங்ககிட்டயும் ஒப்படைக்க. ஓகே பிரின்ஸ். அதே மாதிரி எக்காரணம் கொண்டு நாங்க இதுல தோத்து போக கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு ஹீரோவுடைய கோவத்தை பார்த்துட்டு அவன் பயத்துல அப்படி பண்ணிடுறான். அப்புறமா இவனுக்கு 2 பேரும் கேரேஜ்ல வந்துட்டு இருக்கானுங்க. ஆனாலும் நோவா, வார்ல உனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் நீ என்ன பேட்டிலுக்கு கூப்பிட கூடவே. ஆமா, ஆனா இப்போதைக்கு என்னோட வயசு 12 இருக்கேன். இருந்தாலும் எனக்கு காமெடியான விஷயம் பார்த்தா இன்னமும் என்னுடைய லெவல் வந்து 1 தான் இருக்கு. ஆனாலும் இதுதான் எம்பீரியல் ஃபேமிலியோட ரூல். பல ராயல் பேபிஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து எப்பவுமே பிறந்த உடனே இறந்துருவாங்க. அவங்க உயிரோட இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் ரொம்ப காலங்களுக்கு. ஏன்னா அடையாளம் தெரியாத இந்த நாட்டுக்கு புறம்பானவங்க அந்த குழந்தைகளை வந்து கொண்டுடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க அவங்க தான். அவங்களே இல்லைன்னு போது கண்டிப்பா அந்த நாடு சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு பிரின்ஸா வளரணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால நான் இன்னும் பெரியவனா வளர்ற வரைக்கும் கொஞ்சம் பேட்டில் ஃபீல்ட்ல உஷாரா தான் இருக்கணும். ஏன்றி ஆனாலும் இங்க பாரு நோவா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றதை நீ நினைக்கிற. ஆனா இந்த வயசுல உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நான் எம்பரர்ல கொடுக்குற ஆர்டர் என்னவோ நான் அதை பார்த்து சரியா பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் சரி, உன்னுடைய லிவேத்தனை எப்படி பயன்படுத்துற அது எல்லாமே பர்ஃபெக்டா போதுன்ற மாதிரி அவன் கேட்டு வந்துட்டு இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு சந்தைக்குள்ள வந்து ஒரு குட்டி பொண்ணு பயந்து ஓடி வந்து அவங்க கேரேஜ் முன்னாடி விழுறதுல இவங்களும் பதறி போயிடுவாங்க. என்னடா ஆச்சு, எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னமும் நிறைய பசங்க வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு என்னமோ பிரச்சனை சொல்லிட்டு கீழே இறங்குறான். இதே சமயத்துல பார்த்தா நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து அந்த குழந்தைகளை பிடிச்சி இழுதுன்னு போக பாக்குறாங்க. எங்க போறீங்க, ஒழுங்கா திரும்ப வாங்க குட்டி சாத்தாங்களா, எங்க ஓட பாக்குறீங்க, யாராச்சும் எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணுதுங்க. அந்த டைம் ஹீரோவும் நிறுத்துங்கடா, டேய் குட்டி குஞ்சா, உனக்கு என்னடா வேலைங்க, உன்னுடைய பிரச்சனை எது கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடு. நீங்களாம் யாரு, உங்களுடைய வேலை என்ன, நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்க, நீங்க பண்ற பிசினஸ் உடைய பேர் என்னன்றது எல்லாமே எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாம ஸ்லேவ் ட்ரேடிங் பண்றது இந்த நாட்டுடைய பெரிய குற்றம். நீங்க இம்பீரியல் லாவையே மீறிட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ சட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவன் கடுப்பாயிட்டு அடிக்கிட்டு வரானுங்க. என்னடா பேசிட்டு இருக்க, எங்களுக்கு அந்த சட்டம் கிட்டலாம் எதுவுமே தெரியாதுடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, சாவடான்ற மாதிரி அவன் போட்டு அடிக்கிட்டு வரானுங்க. ஹீரோ பார்த்தா முன்னாடி விட இப்ப லிவியத்தான பயன்படுத்துறதுல ரொம்ப பர்ஃபெக்டா மாறிட்டான். கையை நீட்டும் போதே பார்த்தா அந்த லிவியத்தான் அப்படியே ஸ்மோக் ஆட்டம் வெளிப்பட்டு அப்படியே ஸ்வாட் ஃபுல்லா வந்துட்டு அதுங்களை போட்டுதெல்லாம் ஆரம்பிக்கும் பாருங்க. சூப்பரா பண்ணடா. அங்க பாத்தீங்களா ஸ்வாட் மாஸ்டர் வேற லெவல்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு பக்கம் ஹீரோவை பாராட்டாங்க. அந்த டைம் அந்த குட்டி பசங்க கிட்ட நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் இல்லையா, இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம், உங்களை அண்டர் கிரவுண்ட் ஸ்லேவ் ட்ரேடிங்ல வித்தாங்களா, ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. நாங்கெல்லாம் நல்ல ஒரு வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு எங்களை விற்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேசுறத நிறுத்துமா அப்படின்னு பார்க்க ஒரு கிழட்டு போய் அங்க வருவான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வைஸ் பிரின்ஸ், நான் தான் இந்த குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற ஆளு, நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா உங்களை நான் இந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுவேன். என்னுடைய பேரு உங்களுக்கு தேவையில்லாது. இப்போதைக்கு என்னால இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கில்பர்ட்டுக்கு கீழே வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு கீழே வேலை செய்யறியா, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையே. எப்படி கில்பர்ட்டு கீழே வேலை செய்யறான், ஒருவேளை எதனா பொய் சொல்றானா, ஆனா ஒருவேளை உண்மையா இருந்தா. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த இடத்துல அவனுக்கு எதிராக செயல்பட்டுனா பெரிய குற்றமாயிடுமே, நீங்க பெரிய தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு நாங்க வேலை செய்யறதுனால நீங்க எங்க மேல கையை வச்சதே பெரிய விஷயம். நான் வேணா அவர்கிட்ட இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி சொல்லிடுறேன், நீங்க அந்த குழந்தைகளை என்கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும், பிரதர் ஹென்றி இந்த ஆளை நீங்க எங்கன்னா பாத்திருக்கீங்க, இல்லடா எனக்கு இவனை பத்தில நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது, இவனை நான் பார்த்ததும் கிடையாது. பாத்தியா இந்த இடத்துல பிரதர் ஹென்ரியை உன்னை பார்த்ததுலன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டோம், இல்ல நாங்க வந்து சீக்கிரட்டா தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற கில்பர்ட் கூட மீட்டிங் எல்லாம் போட்டு பேசுவோம், நான் அந்த அளவுக்கு வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். என்னடா கதை ஆழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு தன்னுடைய லிவியத்தான் பவரை வெளிப்படுத்தும் பாருங்க. அவன் பாக்குற பார்வையிலேயே பார்த்தா அவன் அந்த ஆளை வந்து கீழே படுக்க வச்சிரும். அப்புறம் ஹீரோவும் மக்கள் கிட்ட, இங்க பாருங்க மக்களே, இந்த நடந்த ஒரு விஷயத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு எதிராக செயல்படல, ஏன்னா இந்த ஒரு ஆளை வந்து என்னுடைய ஹென்றி பிரதரே பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது இவன் சொல்ற விஷயத்தை என்னால நம்ப முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, உண்மைதான் அவன் ஒரு ஏமாத்தக்காரனா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க 2 பேரும் பிரின்ஸ் தானே, அதுலயே முக்கியமா அந்த குட்டி பையனா இருக்கவரு நம்ம புதுசா வந்த வைஸ் பிரின்ஸ் அப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்கிட்ட உடனடியா இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற கில்பர்ட்டோடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுங்க, அவர்கிட்ட இவங்க உங்களுடைய ஆட்களான்ற விஷயத்தை கேட்டுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் உடனடியா வேணும். அப்புறம் இந்த பசங்க எல்லாருமே என்னுடைய மேன்ஷனுக்கு வரணும். இப்போ என்று என்னன்னு பாராட்டுறான். நவா உண்மையிலே பிரில்லியண்டா செயல்பட்டுட்டான். ஆனா கில்பர்ட் பிரதருக்கு தெரிஞ்ச ஆட்களா இவங்க இருக்கிறதுனால என்னால இவங்களை கொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு பிடிக்காத விஷயமே இவனுக்கு எப்படி
இல்லீகலான ஒரு ஸ்லேவ் ட்ரேடிங்ன்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு பிசினஸ்க்கு என்னுடைய பிரதர் வந்து துணையா இருக்கானா, எப்படி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு கிளைம் பண்றானுங்க? ஒருவேளை பொய்யா இருக்குமோ? அதனாலதான் முதல்ல அவர்கிட்ட வந்து இவங்களை ஒப்படைச்சிட்டு அவரே எனக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். நீ உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துறேன்னு. அதுக்கப்புறம் நைட் டைம்ல இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டைலான் பட்லரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிடுவாரு. என்னடா ஆச்சுனோவா, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கில்பர்ட் கிட்ட இருந்து மெசேஞ்சர் வந்திருக்கான். ஓஹோ, என்ன சொல்லியிருக்கான்? அவங்க எல்லாரும் பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எந்த விதமான ஸ்லேவ் ட்ரேடிங் பிசினஸுக்கும் ஒப்புதலும் கூடவே எந்த ஒரு உடந்தையாவும் இல்லையா இது இருக்கும். அதனால இன்னைக்கு சொன்ன அந்த ஆட்கள் எல்லாருமே பொய்யானவங்களா, இவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா. நாளைக்கு அவங்கள வந்து கோர்ட்ல சமன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போகிற சமயத்துல வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரிதான், இந்த மாதிரியான விஷயம்லாம் எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க யோசிக்க, அப்பதான் இவங்களுக்கு கில்பர்ட் மேலேயே சந்தேகம் வருது. ஒருவேளை எங்க அண்ணன் தான் போய் சொல்லி ஒருவேளை இந்த மாதிரியான இல்லீகலான பிசினஸ் அவன் பண்ணிட்டு இருக்கான், நாங்க அவங்களுக்கு தெரியாதனமா பிடிச்சதுனால அவன் என்கிட்ட நடிச்சு மறிச்சு சொல்றானா, என் பிரதரும் கண்டிப்பா அதை தான் யோசிப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனுக்கு இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா ஹென்றி அண்ணா எதை யோசிக்கிறேன், கண்டிப்பா கில்பர்ட் அண்ணா வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உடனே இருக்க மாட்டான்னு நான் ஒரு வகையில நம்பிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் பிரைவேட்டா சில எஸ்டேட்ஸை வாங்கி சில பல விஷயங்களை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சொன்னான். ஆனாலும் எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லை. என்ன மன்னிச்சிடுறா, உன்னையே இதுல கூட்டம் சொல்லிக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நீ தான் சிறப்பான பிரின்ஸ். ஏன்னா கில்பர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்ன்ற முறையில வந்து லம்ப அப்பாவுடைய அந்த த்ரோன் பதவிக்கு ஏத்த ஆளே கிடையாது. அவனுக்கு அதுக்கான தகுதியே இல்லை. ஏன்னா அவன் ஸ்லேவ் ட்ரேடிங் அண்ட் பிரைவேட் எஸ்டேட்ஸ்ல பொண்ணுங்களை வச்சு தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் வியாபாரமா. அந்த மாதிரியான செயலை நீ ஒன்றும் செய்யலையே, அதனாலதான் நீ சிறந்தவன் சொல்றேன். பரவாயில்லையே, உனக்கும் இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்போ உங்களுக்கும் இது தெரியுமா? பெருசா தெரியாது, பட் ஆனா சில விஷயங்கள் மட்டும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பசங்க எல்லாருமே வர வச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்ல, நீங்க சுதந்திரமா இதுக்கப்புறம் வெளியே போகலாம். அந்த டைம் அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவும் என்னாச்சு யோசிக்கிறீங்க, போறதுக்கு எங்கும் இடம் இல்லையா? உண்மையா சொல்ல போனா எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பேரண்ட்ஸே வருஷம் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசிகளை வாங்குறதுக்கு பதிலாக தான் எங்களை காசுக்காக வித்துட்டாங்க. எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களும் அதே விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், கண்டிப்பா இவங்க திரும்பவும் வீட்டுக்கு போனா அவங்க திரும்பவும் ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் கிட்ட இவங்களை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைலான், நீங்க இவங்க எல்லாரையுமே கூட்டின்னு போயிட்டு நல்ல ஒரு துணிகளை போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து சரியான ஒரு வேலையை உங்களுக்கு தங்கறதுக்கான இடத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா இவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அந்த ஒரு படிப்பை இவங்களுக்கு கொடுங்க. ஓகே மாஸ்டர், நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லவும் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே. அப்படின்னா நீங்க எங்களை வாங்க போறீங்களா? நான் வாங்க போறேன்னு சொல்லல, உங்களை நான் இந்த இடத்துல சுதந்திரமா வளர்க்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போயிட்டு சுதந்திரமா பண்ணுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் டைலான், நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க சொல்லவும் அப்புறம் அவர் வந்து பக்குவமா அந்த பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷெர்லியும், அடேங்கப்பா பீப்புள்ஸ் தான் நம்மளுடைய ட்ரெஷர்ன்ற விஷயத்தை இவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. இவர மாதிரியான ஒரு ஆளு கூட நான் வேலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்விஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹெட்மேட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். மாஸ்டர் எங்களை கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்? எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய கிஃப்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் உங்க வர சொல்ல ஒண்ணு இந்த இதை பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோ ஏதோ ஒரு பேப்பர் கொடுக்க அவ அதை ஓபன் பண்ணி பாப்பா. இது என்ன? இது நீ வேலையை விட்டு போறதுக்கான ரிசைன் பேப்பர். இதுக்கப்புறம் நீ எனக்காக அல்மெலியால இருக்கிற ஒரு ஸ்மால் ரீஜியனை அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ண போறேன். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போறேன். ஆமா, நீ ப்ராப்பரான ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலை பார்க்க போற இதுக்கப்புறம் எங்களுக்கு. ஆனா இந்த மாதிரியான பொறுப்பு வர்றதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். இந்த ஒரு பொறுப்பு வந்துட்டா போதும், அவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரீஜன் கொடுத்து அவங்களுக்கான பதவியில அவங்கள ஒரு முக்கியமான ஆளா மதிப்பாங்க எல்லாருமே. எம்பரர்ல தனி மரியாதையா இருக்கும் இவங்களுக்காக. இது கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரமோஷன் மாதிரி நம்ம எல்வினுக்கு. நான் இதை உனக்கு கொடுத்ததுக்கான காரணமே பல வருஷமா நீ என் கூடயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன்னுடைய இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை பார்த்து என்னுடைய மேட்டிலே நீ தான் தலை சிறந்தவளா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் உனக்காக கொடுத்துருக்கேன். அதனால உன்னுடைய திறமைகளை இந்த இடத்துல வேஸ்ட் ஆக வேணாம், நீ அங்க போயிட்டு வேலை செய். ஆனா மாஸ்டர் இங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க கூட தான் இந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களை விட்டு நான் போறதுக்கு ஆசைப்படல, எனக்கு அது தெரியும். ஆனாலும் இது என்னுடைய ஆசை. நீ இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர், எனக்கு கீழே இருந்து நீ வேலை பார்க்க போறேன், எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கறதுல கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவ கிளம்பின பிறகு ஷெர்லியும், நீங்க வேற லெவல் தான், ஏன் இப்படி சொல்ற? எல்லாரையுமே நீங்க ரொம்பவும் அன்பாவும் மதிக்கவும் செய்றீங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பிரின்ஸா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த டைம் அவனை கூப்பிட்டு, இங்க பாரு ஷார்லி, இந்த மாதிரியான விஷயங்களை நீ எப்பவுமே வெளியே இடத்துல பேசிடாத. உனக்கு பல முறை அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, உன்னுடைய பொறுப்புல என்னவோ அதுல தான் இருக்கணும்னு. ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் ஹீரோ அந்த விட்டு கிளம்பினாலும் இவ பார்த்தா என்ன சொல்லலாம், நீங்க ரொம்பவும் அமேசிங்கான ஆள் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நோவாவை மேஜிஸ்ட்ரி கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ பண்ண வேலைகள் எல்லாமே. அதுல கில்பர்ட்டோடைய அந்த தப்பான விஷயங்களுக்கு ஆதரவா இருந்த அந்த ஒரு ஆட்களை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பண்ண விஷயங்களும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு இப்ப கேட்கறதுல கில்பர்ட்டுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கலான்றத கேட்கறாரு. பக்கத்துல இருந்த அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரும், மேஜிஸ்ட்ரி இந்த மாதிரியான பெரிய குற்றத்தை பண்ணதுக்காக
கண்டிப்பா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுல கூட பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல இருக்க முக்கியமான ஆட்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே சிரிப்பாயிட்டு, உண்மைதான், என்னதான் பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தப்பு இல்ல, பட் இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்ன்ற மாதிரி இல்ல, இதெல்லாம் லாலாம் வேலை செய்யாது அவங்களுக்கு எதிராக அப்படின்னு கூச்சல் போட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும், இல்ல நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, என்னுடைய பிரதர் பெரிய தப்பு பண்ணிருக்கான், மேஜிஸ்ட்ரி அவங்களுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தின யாரா இருந்தாலும், ஏன் நானேவா இருந்தாலும் ஒரு குற்றத்தை பண்ணிருந்தா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து ஒரு பெரிய தப்பு பண்ண அவரை தண்டனை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. உடனே பார்த்தா எல்லாரும் வாயை பொழந்து பார்ப்பாங்க, என்னது இம்பீரியல் ஃபேமிலியில இருக்கவனையே சாதகமா பேசுவான்னு பார்த்தா அவனுக்கு பாதகமால அவன் கொண்டுலாம் தொட்டு பிளான் பண்றான்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இந்த இடத்துல வந்து நியாயமா இருக்கான், என்னதான் தான் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்களும் தண்டனை அனுபவிக்கணும்னு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை எங்க அப்பாவுக்கு கோவத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஆனா நான் எதுவும் பெருசா தப்பா சொல்லிடலையே, எதுக்காக இவ்வளவு ஷாக்கா இருக்காங்க எல்லாரும்? நான் உண்மையா தானே சொன்னேன். அதே அப்பாவை சிரிப்பாரு, நான் பெட்டு கட்டினதுல ஜெயிச்சிட்டேன் பாத்தியா பிரைம் மினிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் இவரை. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் ஒரு சின்ன பெட்டு கட்டினேன். அது என்னடானா, இம்பீரியல் ஃபேமிலியில இருக்கிறவன் வந்து பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமான்ற விஷயத்துல வந்து நாங்க தீர்மானமா இருந்தோமா. அதுல நீ பண்ண இந்த ஒரு செயல்கள்ல கண்டிப்பா நீ நியாயமா இருக்கியா இல்ல அவனை வந்து காப்பாத்தலான்னு பாக்குறியான்றதுல நாங்க ஒரு பெட்டு கட்டினோம். அதுல நான் தான் ஜெயிச்சேன், என் பையன் எப்பவுமே நியாயமா தான் இருப்பானு. எனது வெறும் டெஸ்ட்டுக்காகவே இப்படி என்ன பாருனாங்க. ஆனா ஹீரோக்கு புரியல, இவனுடைய இந்த ஒரு நியாயத்தினால இவனுக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும்னு. இது பண்ணதுக்கான காரணமே உன் மேல இருக்கிற சந்தேகத்தினால கிடையாது, நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்க, நீ அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு விஷயத்தினால உன்னை நம்பி எல்லாருமே இருப்பாங்க. அதனால இந்த எம்பர்ல உன்னுடைய பேர் இதுக்கப்புறம் நோவா அரரட் மினிஸ்டர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் நான் வைக்கிறேன். ஹீரோக்கு அதுக்கப்புறம் வேற லெவலான பேர் கொடுக்கல. அவன் சந்தோஷமாக மக்கள் உன்ன பக்கம் ஹீரோவை புகழ்ந்து தள்ள. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு பார்த்து அழகா பாடிட்டு இருக்கா. எல்லாருமே அதை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பத்தாது. அப்புறம் பார்த்தா நம்ம கெல்வின்ற அந்த ஹெட்மேடும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவங்க எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க அழுதுக்குன்னு. அந்த பசங்களும் நல்லபடியா வளர்றாங்க. ஷெர்லி இன்னொரு பக்கம் தன்னுடைய ட்ரைனிங்க பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கில்பர்ட்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் பார்த்தா இன்னொரு பிரின்ஸ் இருப்பான்ல, அவனுக்கு போகிறதுல அவன் கேட்ட உடனே வில்லத்தனமா சிரிப்பான். சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து மேஜிஸ்ட்ரி கிட்ட, மேஜிஸ்ட்ரி அந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்தது எல்லாமே உண்மையாகுது, உண்மைதான், இது எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, அந்த ஒரு டைமுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல சொல்றதுல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சு நம்புறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.